நீங்கள் ஃபோன் காய்ச்சி கொண்டு இருப்பீங்க தானே, நீங்கள் ஒரு தடவை கட் பண்ணணும். எப்படி சாட்டு போக்கலாம் சொல்லுவீங்க. கூட அறன்னா இருக்கிறார், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்களும் வெளியில் போக வேணும், அதையும் சொல்லாமல் தவிக்கிறீங்க. அல்லது வேணுமெண்டே கட் பண்ணுறோம். அதை நீங்கள் எப்படி அவர் ஃபோன்லேருந்து எஸ்கேப் ஆகுவீங்க? என்னென்ன யுக்திகள் செய்வீங்க? இப்போ எந்த பக்கம் நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இது இது பிழையான ஒரு விஷயம். ஒருவர் அடிக்கடி எடுப்பார், சரியா? அடிக்கடி இல்லை, ஒரு கிழமை 2 கிழமை. அவர் எப்போ எடுத்தாலும் தனக்கு ஒரு ஆதங்கம் பண்ணிட்டால் எங்களை வச்சு அறவரன்னா இருப்பார். அவள் இப்படி செய்தா, அவள் இப்படி செய்தா, எனக்கு ஆரண்டு தெரியாது. சரி, அவர் ஆதங்கத்தை கொட்டுறாருண்டு போடுறது பக்கவாத்தியை போட்டு கொண்டு ஆக்கள் ஆரண்டு தெரியாமல் சொல்கிறாருண்டா அப்போ எடுப்பார், எடுத்து கதைப்பார், கதைச்சு போட்டு இளையவர் தான் அக்கா இப்படி அவர் இப்படி எப்படி நான் எனக்கு அவர் ஆரண்டு தெரியாதடி. சரி நீ சொல்லு, ஒரு வயதொத்தாக்க சொல்லக்கல. இவவும் அப்படியான ஒரு ஆள் தான், சரியோ? இவவும் சொல்லுவான் அவன் அப்படியான படம் திரும்ப அவளோடைய சேர்ந்து இவ கும்மி அடிப்பாள் அங்கே வரும் ஃபேஸ்புக்கில். அப்போ இவவே அடிக்கடி சொல்லுவான் அவங்க அப்படித்தான் செத்து பிழைக்கிறார்கள். அப்போ நான் என்னடி செத்து பிழைக்கிறார்களா என்ற சொல்லுவாள். அவங்க செத்து பிழைக்கிறார்கள்ன்றுவாள். எனக்கு உண்மை சில வசனங்கள் அவங்களுக்கு தெரியாது. என்னென்னு கேட்டால் இன்றைக்கு சண்டை பிடிப்பாங்க, நாளைக்கு சேருவாங்க, நாளைக்கு ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, கும்மி இப்படியெல்லாம் கதை சொல்லுவாள். அப்போ எடுத்துட்டு கதைச்சு கொண்டு கேட்கல, ஃபோன் கட் ஆயிரும், சரியா? அவட பக்கம் அது அடிக்கடி நடக்கிற விஷயம். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன், சரி என்ன நடக்குதுன்னு. இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை தானே, எனக்கு தெரியும் இவள் இப்படித்தான் எடுக்க மாட்டாள்னு தெரியும். கட் ஆயிரும், அப்புறம் எடுக்க மாட்டாள். அப்போ நானும் எடுக்கல, விட்டு பிடிக்கிறது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ட்டு திரும்ப 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 எடுப்பாள். எடுத்துட்டு நேற்றும் இது நடந்தது. எடுத்த உடனே நான் சொன்னேன், இந்த ஊத்த வேலை பார்க்காத. என்ன காண்டு கேட்டேன். நான் சொன்னேன், ஃபோன் கதைச்சி உண்ட விஷயத்தான் நீ கதைக்கிற. ஈவன் நீ எடுத்தாலும் நான் எடுத்தாலும் சரி, ஃபோனை வைக்கிறதுல ஒரு முறை இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், இல்லை வெளியில் போகிறேன், பாயன்னு சொல்லிட்டு வைக்கலாம். நானும் செய்யலாம், அதை நீயும் செய்யலாம். நீ எப்போ பார்த்தாலும் கதைச்சி கொண்டு கூட ஃபோன் கட் ஆகும். சில நேரங்களில் ஓகே, இந்த பிரச்சனை இருக்கலாம், ஏதோ பிரச்சனை. ஆனால் இவள்ற பக்கம் அது இல்லை, அது வேணுமென்னா நடக்குது. பின்ன நான் ஆரம்பிக்கங்களே சொன்னேன், இந்த ஊத்த வேலை பார்க்காத, மரியாதையாக ஃபோனை கதைச்சி போட்டு கட் பண்ணி, இல்லாட்டி ஓகேக்கா நான் அப்புறம் எடுக்கிறேன்னு வையோ. சரி நானுங்கோன் ராஜனன் போன கிழமை இது நடந்ததுன்னு. அப்படி நான் எடுத்தேன். நான் உடனே நான் சொன்னேன் எடுக்க இல்லைப்பா சொல்லாத, என்ன பார்த்தா தன்ட்ட இதில் பார்க்குறா, அதை தான் எடுத்ததை நிரூபிக்கணுமா. அப்போ நான் சொன்னேன், சரி பார்த்துட்டியோ அன்றைக்கு எடுத்தனியோ? இல்லை, நான் அடுத்த நாள் தான் எடுத்துருக்கிறேன். நான் அடுத்த நாள் நீ எடுக்க, நான் வெளியில் எடுத்திருப்பேன். அண்டை நீ எடுத்து சொல்லிக்கலாம் தானே, அக்கா ஃபோனை கட் ஆகிட்டுது, அல்ல நான் தான் கட் ஆகுனா, இல்லை வீட்டை வந்துட்டேன். இந்த பழக்கங்கள் உண்மையில் கூடாது. மற்றது டைம் பாஸிங். வேலையில் போக்கில் நாங்கள் வேலையில் இருக்கிறவங்களை கதைப்பினோம், கதைச்சு முடிய சரி நான் பிள்ளைய கூப்பிட வந்துட்டேன்னா அதோட கட் ஆயிரும். அது வரைக்கும் தான் எங்களை வச்சு அது டைம் பாஸிங், அவங்கள டைம் பாஸிங். நாங்கள் இங்கே வேலை வட்டி வச்சு போட்டு சாப்பாட்டை ஓகே இப்படி எல்லாம் செய்தோன்னா கதைப்போம். சில இந்த விஷயங்கள் எங்களை மடையராக்குற விளையாட்டு. ஏன்னா உண்ட ஆதங்கத்துக்கு நீ உண்ட ஆதங்கமாக இன்னும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறான்டா, நான் டைம் போட்டு உண்ட கதையை கேட்குறேன்னுண்டால் அதுக்கேற்ற மரியாதை எங்களுக்கு தரணும். அது நேரம் இப்போ நானும் ஓகே ஏதோ ஒன்று வெளிப்படுத்தணுமெண்டா நானும் எடுத்தேன்னுட்டா நீங்கள் வச்சு கொண்டு கூட நான் கட் பண்ண அப்படி இருக்கும். பை ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது ஒரு விஷயம், இது அடிக்கடி நடக்கிறத நான் சொல்ல வரேன். அப்போ எடுத்தாலும் ஓகே இப்படி ஏதோ தெரியாமல் அமைச்சி போட்டனோ சரி, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நடக்காது. இது அடிக்கடி நடக்கு. நேற்று நடந்தது. இப்போ திரும்ப எடுத்து திரும்ப இதையே சொல்லுவேன். முதல்ல கழிச்சு முடிய ஓகே நான் அப்புறம் எடுக்கிறேன்னு போட்டு மரியாதையாக கட் பண்ண பழகுங்கோ. இது இல்லை, இது பழக்காது. ஏன்னு விளங்குது இல்லை, ஒரு சிலருக்கு இது இருக்குது. எங்களை மடையாராக்குறது ஃபோனுகள் எடுத்து தாங்க டைம் பாஸிங். அவங்க வரைக்கும் நாங்கள் உம்மும் கொட்டணும். பேசாமல் இருந்தாலுமே இன்னும் நான் சொல்கிறது இக்னோர் பண்ணுறீங்களோ, கேட்கலையோன்ட்டு வர கேள்வி நடக்கும். அதுக்கு நாங்கள் பக்கவாத்தியம் அப்படி கொட்டணும். அப்படி சில விஷயம் பெரிய இப்போ நான் நேவி சட்டி எடுக்கிறான், நான் எடுக்கிறேன்னு வைப்பமே. நாங்கள் எடுக்கிறதே இல்லை, குறைவு சரியான குறைவு. அப்போ ஓகே நேவி சட்டி நான் இப்போ கொஞ்சம் வெளியில் போகிறேன், இல்லாட்டி வீட்டை வெளியாக இருக்கிறேன், இல்லாட்டி இவங்க வந்துட்டாங்க. அது பண்பா இல்லையா? அதுதான் அப்படித்தான் சொல்லிட்டு வைக்கணும். இல்லாட்டி எனக்கு ஒரு ஃபோன் வருது, கொஞ்சம் நில்லுங்க. அதில் நான் அவங்ககிட்ட அவசரமாக இருக்கலாம் சில வேளை, நான் சொல்லிட்டு அவசரமாக நான் கதைக்கிறேன், விட அங்கே கதைச்சு போட்டு திரும்ப உங்களோட நான் கதைக்கலாம். நீங்கள் நிற்க மாட்டீங்க, நீங்களும் கட் பண்ணி ஓடிடுவீங்க. நிற்க சொன்னாலும் ஓடிடுவீங்க. ஓடிப்பட்டு திரும்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, வாணியை நான் கட்டாக்கிட்டு அங்கே கழிச்சிட்டுது, அது வர நடக்கும்.
அப்ப இப்படியெல்லாம் செய்கிறது சரியா? ம். ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்படி கட் பண்ணுவீங்க? இப்ப இப்ப கழிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்க வெளியில போணும். ஓகே. நீங்க நான் எனக்கு கொஞ்சம் அவசரம் வெளியில விஷயம் முடிஞ்சல்லோ. நீங்க என்ன முடிஞ்சிட்டு செய்யணும்டா கழிச்சு போனாங்க. கொண்டு கட் பண்ணி ஓடிருவீங்க. ம். நான் தலைய சொரிஞ்சுக்கிட்டு என்னடா இப்படி கழிச்சு கொண்டு வந்து கட் ஆயிட்டுது. என்ன நடந்தது? நாங்க கட் பண்ண போற விஷயம். அவரே எடுப்பார். அவரே கட் பண்ணி போட்டு ஓடுறாருன்னு சொன்னேன். இது நான் அநாகரிகமா என்ன செய்யல என்ன? அநாகரிகமான ஆ, செயல்லாம். ஆ. ஆனா சரி எனக்கு இது ம். வரைக்கும் வாணி அப்படியே தான் அவசரமா வேற யாரும் எடுத்து நான் ஒரு ஆளோட கதைச்சு கொண்டுண்டா நான் சொல்லுவேன் அவசரமா ஒரு ஆள் எடுக்கிறேன் நான் பெண் உங்களுக்கு எடுக்கிறேன்னு போயிட்டு வாரேன். அப்படி வச்சிருக்கிறேன் நான் திடீரென்று ஒன்னும் சொல்லாம ஒரு நாளும் வைக்கிறேன். ஆ, ஆ. இல்ல, இல்ல. அது சொல்லிட்டு செய்ய இப்ப அதுல என்ன என்ன குறைய போகுது? சொல்ல வேண்டியது தானே. ஓகே நான் கொஞ்சம் வெளியில நிக்கிறேன். ஓகே நான் கொஞ்சம் அவசரம். இல்லாட்டி சாப்பாடு ஏதோ ஒன்று இருக்கு தானே. ம், ம். எடுத்து போட்டு சொல்லாமலே கட் பண்ணி போட்டு திரும்ப 2 கிழமை தாங்கி உனக்கு ஒரு பிரச்சனை ஓடி வரக்குள்ள நான் இருக்க மடச்சியா? இருந்து மடுக்கிறது என்ன செய்யறது பாவம் தானேன்னுட்டு. பிறகு எங்கள பாவிகளுக்கு போட்டு ஓடிருங்க. ஒரு ஆச்சரியக்க வாக்க. நன்றி வணக்கம் வாணி நான் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் வாணி. வாங்க. நான் உண்மையிலேயே கதைச்சு கொண்டிருக்கேன். யாராவது அப்படி ஏதாவது வேற யாரும் டெலிஃபோன் எடுத்தால் அல்லது அது அடிக்கடி எங்கட விட்ட நடக்கிறது மணி அடிக்கிறது வீட்டு பெல் அடிக்கும். அப்போ அப்படி சொல்லி போட்டு நிப்பாட்டிடுவேன். இப்படி எல்லாத்தையும் வெளியில போகணும் என்றால் வெளியில போகிறேன் பிறகு எடுக்கிறேன் அப்படியே வச்சிருக்கேன். ஆனால் அது நானும் சில நேரம் காய்ச்சி கொண்டு கதை சொன்ன போகிறது தான். ஆனால் சிலர் ஒரு நான் எல்லாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறா கொஞ்சம் தூரத்தான் இருக்கிறா. அவ எடுத்தாவண்டா உண்மையா நம்ப மாட்டேங்க வைக்கவே மாட்டான் கடைசியில என்னன்னு தெரியும். கஷ்டமா இருக்கும். எவ்வளவு நேரம் விட்டு பாருங்க 2-3 மணி நேரம் கழிச்சு கொண்டிருப்பா அப்படியான ஒரு ஆள். இல்ல அத நீங்க சௌகரியமா வெல்லலாம். இல்ல இல்ல நான் அப்ப சொல்லுவேன் எப்படியும் எனக்கு ஏதாவது ஒன்று டெலிபோன் வரும் அடிக்கடி நான் அதற்கு மடக்காபடியே எனக்கு எல்லாரும் எடுத்து கொண்டே இருப்பினேன் டெலிபோன். அப்ப டெலிபோன் வரும் எல்லாருக்கும் இந்த நேரம் பார்த்தாலும் யாரும் இல்லை இங்க ஒரே இது அப்ப அதை சொல்லு ஏதாவது சொல்லுவேன் நான் இல்லாட்டி கொஞ்சம் செல்ல எடுக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் சமைக்க இது அப்படி ஏதாவது சொல்லி சொல்லி கொஞ்ச நேரம் கதைப்பேன் கதைச்சு போட்டு நானாவே சொல்லிடுவேன். அலுவேலா எடுக்கிறாக்கள் தேவையான ஆக்கள் எடுத்தா நான் அப்படி சொல்ல மாட்டேன். டெலிஃபோன் வந்தா தான் அவன் சொல்லிக்கணும் டெலிஃபோன் அடிக்குதுன்னு. அது முந்தியெல்லாம் இல்லை நான் வீட்டு டெலிஃபோன் அடிச்சு கொண்டிருக்க இன்னொரு டெலிஃபோன் எங்களுக்கு வராது. இப்ப அப்படி இல்லை இது வீட்டு டெலிஃபோன் அடிச்சா மற்றது அடிக்கும் மற்றது எடுத்தா அது வீட்டு டெலிஃபோன் அடிக்கும். அந்த பிரச்சனை இல்ல அதெல்லாம் இப்ப சொல்லலாம். இப்ப நாங்களும் கொஞ்சம் கேட்க போனுகள் வர இப்ப நேற்று சம்பவம் எனக்கு 2-3 போன் வந்தது. சரி இவள் தான் ஆதங்கம் உண்டு கதைக்குது கேப்ப எனக்கு அந்த தெரியும். இப்ப கொஞ்சம் தூர தாக்கலண்டா இம்பார்ட்டன் இல்லையான்ட்டு அப்ப திரும்ப நான் எடுப்பேன். நீங்க எடுத்துருக்கிறீங்க நான் போடலண்டாண்டும் அது வர சொல்லுவேன் நான் சரியா. அப்ப சில நேரங்கள்லாம் கொஞ்சம் நெல்லு நான் அதை ஆன்சர் பண்ணி போட்டு வரேன். ஓகே அங்க சொல்ல நான் ஒரு ஃபோன்ல நிற்கிறேன் அவசரமாண்டு கேட்பேன். இல்லை என்றது ஆனால் ஓகே நான் என்னோட வச்சுட்டு வரேன். அப்படியே அந்த பழக்கங்கள் நாங்கள் வச்சுக்கொள்ளணும். ஆனா கதை கேட்க நானும் அப்படித்தான் சில நேரம் நானே எதுவும் என்னோட கதைக்க போயினோம்னா நான் கதைச்சு போட சொல்லுவேன். நான் தான் கூட கணக்க கதைச்சிட்டேன் போல இருக்கு நீங்க எடுத்தீங்க நான் எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கேன் நீங்க சொல்லுங்கன்றது. இல்லை இல்லை சிலருக்கு சில இதுகள் இருக்கும். இப்போ தனிமையில் இருக்கக்குள்ள ஓகே 2 பேர் எடுத்து கதைப்போம் எடுத்து கதைக்கிறாக்களும் அதையும் சரி கதைச்சிட்டு ஒரு பக்குவத்தோட நாங்களும் ஓகே அக்கா அல்லது அவரும் ஓகே என்று சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறேன் கொஞ்சம் ஏர்லியாக நிற்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம். அப்படியே சொல்லலாம். அந்த பழக்கங்கள் ஒரு சிலர்கிட்ட இல்லை. அதே 2 பழங்கள் அப்படியே காய்ச்சல் கொண்டுக்கலாம் கொஞ்சம் போருங்களா என்னப்பட ஆக்கள் இல்லை ஆக்லஸ்க்கு நாங்கள் என்னடா வீட்டில் எதுவும் பிரச்சனையோ அப்படின்னு யோசிப்போம். என்ன ஒரு கொஞ்சம் பொறுங்கோண்டு போட்டு ஃபோன் கட் ஆகுனா எங்களுக்குள்ள ஓடும். என்ன வீட்டில் என்ன நடந்துட்டுதோ எது அவசரமோ நாங்கள் நினைக்கிறது அவங்கள பற்றி அவங்க நான் கட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன்ட்டு அந்த கவலை இல்லை. ஜெயமலர் அவர்கள் வாங்க இப்படி உடல்நிலை எல்லாம் ஓகேயா? வணக்கம் வணக்கம் கொஞ்சம் பரவாயில்ல. என்ன நடந்தது சடமலை இருப்பலா என்னன்னு எனக்கு தெரியல. சக்தி தான் தொடங்கினது முதல் தொடக்கம். சக்தி காய்ச்சல் அப்புறம் அதுக்கு அப்புறம் தடிமனண்டு மூக்கால் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனா தொண்டை அடைச்சிருக்கேன் கதைக்க அது அதுக்கப்புறம் தான் முதல் சக்தி தான் சக்தியும் காய்ச்சலும் தான். பிறகுதான் சிலவளை இந்த இதோண்டு ஓடு தெரியுதாம் இப்ப கிருமிகள் உண்டு அதுவளை தெரியா அதுதானோ தெரியல. 2-3 கிழமைக்கு முதல் அங்க ஜெனிவர் விட்டு எல்லாருக்கும் வந்ததுதானே நான் சொன்னேன் குடும்பத்தோட அங்க எடுத்துட்டு வந்தேன். இருக்குமா அதுல இருந்து வந்ததா இல்ல திருப்பி வேற எங்களை சாப்பாட்டு வித்தியாசமா ஒன்றும் தெரியல.
சாப்பாட்டு வித்தியாசமா இல்லை, இது அநேகமானவருக்கு இருக்குது. இது இப்ப அப்ப இதை தொத்தாத்தான் இது இருக்கும். தொத்து இங்கே இருக்கலாம். இங்கேயுமே இருக்கு நிறைய பேருக்கு. என்ன நடந்தது? சத்தியம் சத்தியும் காய்ச்சலும் ம். பிறகு திருப்பி இதண்டு இப்ப தொண்டை என்ன வந்தது அதுவும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும் தெரியல. இப்ப தொண்டை கொஞ்சம் இதா இருக்கு, கரத்துக்கு. ஒவ்வாமை எதுவும் சாப்பாடு வித்தியாசமா சாப்பிட்டுட்டீங்க? அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சினாங்களா. அது அப்படின்டா என்ன வளமையா சாப்பிட்ற சாப்பாடு தானே இங்க சாப்பிடுறோம். சில நேரங்கள்ல ஒவ்வாமையா இருக்கும், சில நேரங்கள்ல அப்படிதான். சில தெரியல, இப்ப எல்லாருக்கும் இருக்குன்னு இப்ப டாக்டர் கதைச்சது. அவர் சும்மா இதண்டு தான், மருந்து ஒண்ணும் இல்ல, நீங்க இதண்டதான் சொல்லியிருக்கேன், சும்மா ஓய்வா இருக்க சொல்லி. நன்றி. சரி வாங்க. பிரஷர் எல்லாம் நார்மலா இருக்குதா? விலங்கையில பிரஷர் அது யாருக்கு தெரியும் எங்க இருக்குன்னு? அது டாக்டர் தான் தெரியும். நான் அது பாக்குறதும் இல்ல, எங்கள்கிட்ட அது மீட்டரும் இல்ல. பிரஷர் இருந்தா சக்தி வரும். பிரஷர் இருந்தா தலை சுற்றிடுன்னு வந்திருந்தா சக்தி இல்ல இல்ல, இது அந்த சக்தி நான் நினைக்கிறேன் பித்தம் மாதிரி தான் எனக்கு வந்தது. எனக்கு சத்தியம் சாப்பாடு வரையில தண்ணியா தான் வந்தது. அப்படியே பிரஷர் இருந்தா தண்ணி குடிக்க திருப்பி தண்ணியாவே வந்து. பிரஷர் மட்டும் இல்ல நேவிசன்டி, இப்ப வந்து இங்க நிறைய பேருக்கு அது இருக்குது. அது சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கு என்ன பிரஷர்? அது ஒரு தொட்டோண்டு ஓடி தெரியுதல்ல. இப்ப இங்க லண்டன்ல ஓடி தெரியுதுன்னு சொல்லிட்டோம். சத்தி வயதலடி காய்ச்சல் சொல்லி கவனமா இருக்கண்டது தானே அது. வைரஸ் ஓடி தெரியுதான்றது தானே அது. இங்கே நாங்கள் கேள்விப்பட்ட அநேகமானவருக்கு அது இருக்குது. சரி, ஃபோனில் இருந்து அப்படி எஸ்கேப் ஆவீங்க அல்லது கட் பண்ணி போட்டு ஓடிடுவீங்களா? இதான் தலைப்பு. அநாகரியமா செயல்படுவீங்களான்றதுதான். நாகரியமா போன்ல என்ன மாதிரியான ஆக்களை இருந்தாலும் 2 மணி நேரம் காய்ச்சாலும் காதுக்க வச்சு கேட்டுக்கொண்டேதான் இருக்கு. கதை ஒன்றும் செய்யல. சில நேரம் அடுப்பில் அலுவலா இருந்தாலும் காதுக்க வச்சுக்கொண்டு அங்க தான் இருக்கிறது. ஏன் காதுக்குள்ள ஸ்பீக்கரை போட்டா தான் வரப்போகுது. சில நேரம் ஸ்பீக்கரை போட்டுட்டு பக்கத்துல வச்சுட்டு காய்ச்சோண்டு இருக்கிறான். இல்ல இப்ப கேக்குறன்ற வேற விஷயம். கூடுதலானாக்கள் உடனே காய்ச்சிட்டு வைப்பினம். எப்பாலும் இருந்துட்டு கன காலத்துக்கு ஒரு ஆள் எடுத்தாத்தான் ஒரு 2-3 பேர் இருக்கணும். அப்படியே நாட்கள் கதைக்கிறது அப்படியானதான் கொஞ்சம். இல்ல நீங்க எப்படி நீங்க கட் பண்ணுவீங்களா அல்லது கட் பண்ண வைப்பீங்களா அல்லது நீங்க உண்மையான ரீசன் சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லாட்டி கட் பண்ண மாட்டேன். ஆனா ஏதாவது அலுவல் டாக்டர் செய்யணும் அப்படின்னு சொன்னா நான் எடுக்கிறேன்னு சொல்லி அதை செய்யலாம். அப்புறம் எடுக்கிறேன்னு சொல்லுவேன். இல்ல நான் இப்ப ஒரு அலுவல நிக்கிறேன் அப்படி சொல்லி போட்டு இதுவரை கழிச்சு கொண்டு கேட்கல. கொஞ்சம் பொறுங்களா கண்டு பண்ற பார்த்தா போன் இல்ல அப்படி ஒரு நாள் நான் கட் பண்ண மாட்டேன். நானும் அடுப்பேன் திரும்பி. அதான் நானும் இப்ப போனோட வருது நில்லுங்கண்டா அவங்க சில நேரம் கட் பண்ணி போட்டு போயிடுவேன். அப்ப நான் திரும்ப எடுத்து சொல்லுவேன், நிக்க சொல்லி நீங்க ஓடிட்டீங்கன்னு போட்டு திரும்ப எடுத்து கதைக்கிறேன் நான். ஓகே நேரம் போகுது. இது சில காய்ச்சி கொண்டு இருக்கு கட்டாய் கொஞ்சம் புறம் கொண்டு போட்டு பார்த்தா அதுக்கப்புறம் நாங்க யோசிக்கிறது என்ன வீட்டுல எதுவும் பிரச்சனையோ என்னவோ. அவங்க காயா இருந்து சாப்பிட்டுட்டு வழியில போய் ஷாப்பிங் போகுங்க. நாங்க யோசிக்கிறது திடீர்னு காய்ச்சி கொண்டு கட்டாயிட்டுதுன்னு சொல்லி பிறகு எடுத்து கேட்டால் அது தெரியும் தானே அவங்க வந்துட்டு இங்கே சாப்பாடு படிக்கிட்டது அது போல அதுதான் கேட்குறேன். சொல்லி போட்டுலாம் தானே சொல்லி போட்டு சில பேர் என்னண்டா இப்ப மனுஷன் மாதிரி வீட்டுல இருந்து புருஷன் மாதிரி வரைக்கும் டக்குன்னு கட் பண்றது அப்படியே நாக்களும் இருக்கணும். வேற யாராவது டக்குன்னு கட் பண்றது அப்படியே நாக்களும் இருக்கணும். அந்த ஒன்றும் சொல்லாம கொள்ளாம டக்குன்னு சொல்லாம கட் பண்றது. அப்ப நீங்க உங்களோட விஷயத்துக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா நான் என்ற வேலை வட்டி விட்டு போட்டு நான் உன்னிட்ட கேட்கறேன்டா மரியாதை தரணும் என்ன அதுக்கு. அவரா எடுத்து போட்டு அவரா கட் பண்றா அது ஆகப்பல. அது இப்ப இங்க அடிக்கடி ஒரு செய்யறது தான். அவரே எடுப்பாரு அவரை கட் பண்ணுவேன். பிறகு கதை சொல்லுவார் 2 கிழமை பிறகு. அப்படியோ எந்த பக்கமே இந்த பிரச்சனை வந்துட்டோம் அல்லது உங்களோட பக்கம் தானோ கதை நடக்கு. நான் இங்க அங்க போன ஸ்பீக்கர்ல வச்சு போட்டு இங்க நாங்க வேலை செய்யக்குள்ள நாங்க எங்கட பாட்டை காய்ச்சி கொண்டு இருக்கிறது ஆள் நிக்குதாட்டு ஆளை போயிருக்கோம். ரேவிஷ் அவர்கள் வச்சுதான் சொல்லுங்க. வணக்கம் வாணி. வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி அப்படி செய்வது சரியான தவறு. நான் என்ன செய்வேன்டா 3 தரம் 4 தரம் அடிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயம் வரும். நான் எடுக்கிறேன்டா அவங்க வேலையில நிக்கிறாங்களோ என்னவோ தெரியா என்று சொல்லி நான் கட் பண்ணுவேன். 3 தரம் 4 தரம் ட்ரிங்க விடுவேன். சரியா விட்டு போட்டு எடுக்காட்டி எனக்கு ஒரு பயம் உண்டு பாருங்க. அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாதானே. அப்ப அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏற்றி வாங்குறதான் கொஞ்சம் நிக்கலாம் தானே, கொஞ்சம் என்னத்தை அடிச்சுக்கிட்டு நிக்கலாம் தானே, கொஞ்சம் மட்டும் பேசி வாங்குவாங்க. அப்ப நான் எந்த பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் வேலையில நின்றா
இல்லாட்டி நான் தொழுது விட்டுருப்பேன் 3 தரம் ரிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் அதை பார்த்து எடுப்பேன் யார் எடுத்தேன்னு சொல்லி. அடுத்தது இப்ப முக்கியமா யாரோடையும் காய்ச்சி கட்டிக்கக்குள்ள அதிகமா செல்லங்காவது கோல் வாருது எனக்கு. யாராவது அப்படி எடுக்கக்குள்ள நான் விஷயத்த சொல்லுவேன். இப்படி அவங்க எடுக்கிறாங்க, நான் அப்புறம் எடுக்கிறேன்னு. அப்புறம் எடுத்ததுக்கு பிறகு அவங்களோட காய்ச்சிட்டு அதையும் செய்வேன். நான் கூடுதலாக வேலை முடிஞ்சு வரக்குள்ள அக்காவட்ட நான் டெலிஃபோன் கதைப்பேன். ஏன்னா அந்த ரெயினுக்குள்ள அரமணத்தியால நான் பிரயாணம் செய்யற டைம்ல அக்காவோட எடுத்து கதைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் அப்படி பிரயாணம் செய்துட்டு வரக்குள்ள இப்ப இறங்குற இடம் வரக்குள்ள சொல்லுவேன் அக்காட்டா அக்கா சாண்டம் வந்துட்டு நான் இறங்குறேன் அக்கான்னு கட் பண்ணுவேன். சொல்லிட்டு தான் கட் பண்ணுவேன். நம்ம ரெயினை விட்டு இறங்கத்தானே வேணும். அவ சொல்லுவா சரி நீங்க கவனம் அப்போங்கன்னு சொல்லுவா. அவ சொல்லுவா. அப்படி மத்தபடி அந்த நாகரிகம் இல்லாம அப்படி செய்யக்கூடாது விஷயங்கள்ல. அப்படி சில நேரங்கள்ல எப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய வச்சு கொண்டு கதைப்பேன். பிற பிள்ளையில சில தவற பார்க்கும் கையளவுக்கு தெளிவம் காய்க்கிறதுல உடனே கட் பண்ணப்பட்டாலும் நாங்க விடையத்தை சொல்லுவோம். பிள்ளைய எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி வாணி. நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன். வெளியால போக வேண்டியிருக்கிறபடியா. நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம் அவர்கள். வணக்கம் வணக்கம். நான் ஒரு கொஞ்ச நேரம் இல்ல எங்கட மாமிய தொழிலத்துக்கு அனுப்பிட்டு அந்த அலுவல் பார்த்துட்டு வந்தாலும் இல்ல என்னத்தை பற்றி கதைச்ச நீங்கள் போனை கட் பண்ற நாகரிகம் அநாகரிகத்தை சொல்றோம். இப்ப ஒரு சிலர் செய்வார்கள் போனா காய்ச்சி ஒன்று தாங்களே எடுப்பார்கள். எடுத்துட்டு கழிச்சு கொண்டிருக்கக்குள்ள தாங்களே சொல்லாமலே கட் பண்ணிடுவார்கள். சரியா? கட் பண்ணி போட்டு நாங்க இங்க அங்கால வேலை செய்து கொண்டிருப்போம் தானே சீக்கிரம் போட்டு கதையை கழிப்பாங்க. அங்கே நாள் இருக்காது. அப்ப தற்செயலாக கட் பண்ணாலும் எடுக்கலாம். அவர் என்ற எடுத்தது அவர் தானே, அப்ப எடுக்கலாம். எடுக்கல அது திரும்ப சொல்றது இல்ல நான் எடுத்து நான் உடனே நாங்க எடுக்க இல்ல பிறகு இல்ல நீ எடுக்க இல்ல 2 சொன்னா கொஞ்சம் பிறகு பாக்குறேன் நாங்க எடுத்துட்டு பாரு இல்ல 2 நாள் கழிச்சு எடுத்து நான். ஓ அப்ப நான் சொல்றது இப்போ ஒரு அவசரம் வேண்டா. ஓகே நான் விட போறேன். நன்றி வணக்கம். ஒருவர் அடிக்கடி செய்கிறபடியா தான் எனக்கு இது வந்தது. இனி அவர் நேற்று எடுக்கலையே சொன்னேன் நீ இந்த வேலை பாக்குற நீ கூடாது எடுத்தா போறேன்னு இல்லாட்டி போன் வருதுன்னு போட்டு கட் பண்ணிட்டு அழகா சொல்லி போட்டு போன்னு சொல்லி. ஓ நான் அப்படிதான் ஒரு நாளும் செய்தது கிடையாது. நானாக சொன்னாலே தவிர கொஞ்சம் வெளியில போறோம் கொஞ்சம் பிஸியா நிக்கிறேன் வையடி சொந்தக்கார பிள்ளைதான் அப்படியாண்டு அவருக்கு அந்த பழக்கம். அது கூடாத ஒரு பழக்கம் அது. ஆனா சில பேர் என்ன செய்வினோம்னா வீட்டுல இருப்பினம் ஃப்ரீயா இருப்பினம் அந்த டெலிபோன் அடிச்சாலும் அதை தூக்க மாட்டினோம். அதுவும் இருக்கு. தூக்க மாட்டினோம். அதுவும் இருக்குது. இவ்வளவு அவசரமா அடிப்பேன். சில பேர் தூக்காயினம். ஆனா பேருந்து ஒரு நாள் 10 நாள் கழிச்சு கேட்டா ஓ நீங்க அடிச்சீங்கதான் நான் வீட்டுலதான் இருந்தேனா அலுவலா இருந்தேன் நான். சரி அலுவலா அந்த நேரம் இருந்திருப்பீங்க. ஓகே நான் பிளேட் கழுவுக்குள்ள போன் அடிச்சா அதுல தொடைய எல்லாமே இருந்திருக்கலாம் தண்ணி. அப்புறம் கொஞ்ச நேரத்தால எடுத்திருக்கலாம் தானே. எடுத்திருக்கலாம். நான் கட்டாயமாக நான் இல்லை என்றாலும் அந்த நேரம் எடுக்கல கவனிக்கலைனாலும் நான் அடிச்சாக்களுக்கு திருப்பி அடிச்சிருவேன். என்னன்னு கேட்டுருவேன். அதை செய்திருவேன். மற்றபடி பிள்ளைகளோட போன் மனுஷன் போனா அது முக்கியத்துவமான போன்கள் தானே உடனடியாகவே எடுத்து என்னன்னு கேட்டுருவோம். அது அவசரமா கேட்டுட்டு இல்லை நீங்க போன்ல நின்றீங்கன்னா காய்ச்சி போட்டு எடுங்கன்றான் வீட்டை சொல்லுவார்கள். அப்படி அவசரமா இருந்தா இந்த விஷயம் ஒன்று இருக்குது பாருங்க கலையத்துக்கள் அதை இது அப்படியே தானே வரும். அப்படி இல்லை ஓகே நீங்க காய்ச்சிட்டு எடுங்கன்ட்டு சொல்றது சொல்லுவேன். எதுக்கும் இவர்கிட்ட சொல்றது நில்லுங்க நான் அங்க பார்த்துட்டு வரேன் இல்லாட்டி அடிக்கிறாரு இது நிக்கவும் மாட்டார். இவர் நிக்கவும் மாட்டார். ஒருவர் கொஞ்சம் போறவங்க நான் போன் வருதுன்னா ஆள் கட்டி போட்டு அது பழக்கம் இல்லைன்னு சில பேர் அப்படி இருக்கு. நிறைய இருக்கிறீனம்மா நீ நிறைய இருக்கிறீனா நாங்க வாய்ஸ் மெயில் விட்டா பார்க்க மாட்டேங்க. சில எங்களுக்கு தெரியாத மாதிரி பாக்குறது இருக்குத்தானே. நாங்க எங்களுக்கு தெரியாம இருக்குதான் அந்த விளையாட்டு எனக்கு தெரியாது. அது நேரடியா நான் அவைய பார்த்துட்டு தங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு பதில் பிடிக்கலன்னா பதில் இல்ல. அப்படி இருக்கு சரியா பாக்குறது. எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அப்படி இருக்கிறான் வாணி. அதுக்காக நான் இப்ப அவக்கு வாய்ஸ் மெயில் போடுறேன். அப்ப அவ என்ன சொல்றவ நான் பார்க்க இல்லைன்னு சொல்லுவாவோ பாக்கலன்னு சொல்லுவா. ஆனா அவ பாத்துருக்கான்னு 100% எனக்கு தெரியுமே. அவ கதைக்கிற கதையில நான் வச்சு பிடிச்சிருவேன். சொல்லணும் அப்படியாண்டா
ஏன் இவங்களுக்கு அந்த சில விஷயங்களுக்கே பதில் கொடுக்கணும். இப்ப நீங்க ஒரு கதைக்கு சொல்லவும் வீட்டுல நிப்பீங்களா, அவங்களோட சீட்டு காசை கொண்டு தரத்துக்கு வீட்டுல நிப்பீங்களா, இத்தனை மணிக்கு வரவா வேண்டாம், அவங்க நிக்க மாட்டேன்னு அந்த பதில் போடாயினம் என்ன பதில் போடாயினம் தாங்க. நீ இப்ப நான் நிக்க மாட்டேன், இன்றைக்கு வராதீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லலாம். அவங்க அப்படி சொல்லாயினம் சொல்லுவீனம். நாளைக்கு 10ஆம் தேதி நீங்க சீட்டு காசு என்ன கொண்டு வந்து தரையில நீங்க அப்ப நேற்று முந்த நாள் அடிச்சிருந்தாங்க, நீங்க பதில் தரையில வாய்ஸ் மெயில் அனுப்பினா வாய்ஸ் மெயில் அனுப்பினீங்களா, நான் பார்க்கவே இல்லை. அது போய் தானே அது போய் தானே அது அப்படியா? அப்ப தாக்களும் இருக்கத்தான் செய்யறீங்க, நம்ம என்ன செய்யறது, ஒன்றும் செய்யல. நாங்க அவியலோட வாதாட வேண்டிய அவசியம் இல்லை, பேசாம விட்டு போட்டு இருக்கலாம். அது சரி, போய் சொன்னாலும் புடிவா நம்ம சொல்லணும் மட்டும் இருக்கல்லோ, அது புடிவட்டம் போடுவாருகள், கடவுளை பார்த்து கொடுத்துருவார் தண்டனை. அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், இனியாவது நான் சொல்ல விருப்பம் அல்லது ஓகே இதுதான் விஷயம், நான் வர இல்லைன்னு சொல்லுவோம் மட்டும் நினைக்க மாட்டார்கள். அப்படியும் இருக்கு, பொய் சொன்னாலும் புடிவாடாம சொல்லு, இல்லாட்டி பொருந்த சொல்லு, அதுவும் சிலருக்கு தெரியாது. நடக்கும் விளையாட்டுக்கள். இப்ப நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியா, போன்ல சில விஷயங்கள் எங்களுக்கு உண்மையா எங்களுக்கு தெரியும். நாங்க ஓன் ஆஃப் அவ்வளவுதான், ஓன் ஆஃப் அவ்வளவு. நம்ம விளையாட்டு போடல, இந்த விளையாட்டெல்லாம் தெரியாது. இல்லை சில என்ன சொல்ல வேண்டாம், எனக்கு ஒருத்தர் 2 ரிங் தான் பண்ணார், சரியா 2 தரம் தான். அப்போ நான் சாப்பிட்டு கொண்டு வந்தேன்னா எனக்கு அந்த இடது கையால் எதுவும் செய்ய வராது, வலது கை தான் வரும். அப்போ சாப்பிட்டு கொண்டு இருந்துட்டு ஓகே என்று போட்டு சரி என்று போட்டு அந்த கையை கழிட்டு எடுப்போம்னுங்களா கட் ஆகிட்டு 2 ரிங். பிறகு கொஞ்ச நேரத்தால் எடுத்தார். நான் அடியோ நடிச்சேன், நீங்கள் எடுக்கலண்டார். இப்போ நான் அதில் அந்த ஃபோனை அதில் இருந்துருக்காட்டா ஓகே, இவர் அடியை நடிச்சிருக்கிறேன் நான் எடுக்கலன்ட்டு நினைப்பேன். நான் பக்கத்தில் இன்றைக்கி 2 ரிங் கூட கட் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் போய் சொல்ல வேண்டாம், ஆக 2 ரிங் 3ஆவது எடுக்கக்குள்ள நீ கட் பண்ணிட்டேன், நான் கை கலவரத்துக்கிடல என்ன அப்படியோ இல்லை, எனக்கு நிறைய ரிங் கேட்டதா தனக்கு அடிச்சு, தனக்கு நிறைய ரிங் தனக்கு கேட்டதா, எனக்கு 2 தானே கேட்டிருக்கா. இந்த போய் தேவையா உங்களுக்கு திரும்ப சொல்ல வேணாம், 2 ரிங் அடித்தேன், என்ன உடனே கட் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் ரேடியோவில் இருப்பீங்கன்னு போட்டு நினச்சேன். அப்போ ரேடியோவில் இருக்கிற எனக்கு நீ ஏன் நடிச்சனே, பின்னர் நடிச்சிருக்கலாம் தானே, அது போய் அவருக்கு தெரியும் நான் 2 மணி பிறகு நான் புரியன்ட்டு பொய் எல்லாம் சொல்லி பெரியவர்கள் அவரெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு விளங்கல்ல. கோபம் வரும் இல்லை, அந்த பொய் சொன்னா உண்மையிலேயே எனக்கு நான் தாங்க மாட்டேன், சரியா கோபம் வரும் அது எனக்கு. நாங்களும் சொல்கிறோம் இல்லையாண்டில்லாம், ஆனால் எதுக்கு பொய்ன்றதும் இருக்கல்ல, எங்களை முட்டாளாக்கி சொல்கிறது. பண்டுக்கு ஒருத்தருக்கு அடிக்கிறேன், அவர் கொஞ்சம் வயது போனவர் தான், 4-5 ரிங் தான் அடித்தது. நான் உண்மையிலேயே ஒரு 4-5 இல்லை ஒரு 5-6 அடிச்சிருப்பேன். எனக்கு தெரியும் அவர் மேலே நின்றா கொஞ்சம் மெதுவாக தான் வரணும், அப்படியெல்லாம் யோசிச்சு தான் நான் எடுக்கிறேன் சில வீட்டுகளுக்கு. அவர் எடுத்து சொன்னார், நீ 2 ரிங் கூட அடிச்சா நான் பறந்து வரத மேலே இருந்தாண்டு கேட்டார். அவள் பெரியவரோட ராகி மட்டும் இல்லை, ஓகே ஓகே சரி நான் இதுக்கு தான் எடுத்துட்டு பரவாயில்ல நான் எடுக்கிற 2 போட்டு வச்சுட்டு என்னத்த சொல்றது, போனும் மனுஷர் படம் பாடும். நன்றி நேவிசரல் ஜெயநடசனல் வாங்க வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ஜெயநடசனவர்கள்? வந்தீங்க, எல்லாருக்கும் உடம்புகள் பிரச்சனை தான். நேவிஸ் அவர்கள் சமையலுக்கு போயிட்டார். சரி, நாங்கள் அடுத்த பொறிச்சொல்ல நாளுக்கான பாமுக பொறிச்சொல்லுடன் நினைப்போம். ஓ வாங்கோ, அப்படி இருக்கிறீங்க உற்சாகமா? கொஞ்சம் உற்சாகம், சரி பொறிச்சொல் இருந்தா தாங்கோ. நான் எழுதியில்லை வாணி, வேறு வேறு பார்த்தேன், வேறு ஒன்று எழும்புறது, வேகமாக நாங்கள் எங்களை வேலையை செய்து கொள்வது. இன்றைக்கு வீரா வந்தது, நேற்று தான் வீராக்கா, நேற்று இல்லை நேற்று அதுல பாருங்க எல்லாம் தானே போட்டிருக்கிறேன். நேற்று ஏறு, நேற்று ஏறு, இன்றைக்கு வேறு, இன்றைக்கு என்ன, இன்றைக்கு தான் ஏறு, நேற்று 6, நேற்று 6, இன்றைக்கு ஏறு. அந்த போட்டிருக்கு
ஜெனரல்ஸ்ல அவர்கள் தான் பார்க்குறீங்க இந்த வழியாக போட்டுக்கிறேன் நடாமோகன் அவர்கள் இந்த மாதிரி பார்த்துட்டேன் போல இருக்கு. இல்லைம்மா இந்த இருக்கு 6 7 இன்றைக்கு நாளைக்கு வீறு 28 29 நாளையான நான் உண்டேன். நாளையான பார்த்துட்டேன் மணி நான் சரியா இன்றைக்கு ஏறு வாங்க ஏறு நாங்கள் மரத்தில் ஏறி விளையாடுவோம். பனங்கள் எடுக்கிறேன்னா பனையில் தேங்காய்கள் பிடுங்குறேன்னா அதை ஏறித்தான் ஏறி பிடுங்க வேணும். சில பேருக்கு குடி கூடினா தலையில ஏறி விட்டு நல்லா ஏற்றம் ஏறி வந்து தலைக்கேறி விட்டு என்று சொல்லுவினோம். மற்ற அந்த பித்தம் கூடினாலும் தலைக்கேறி சத்தியதில் இருந்தா பித்தம் ஏறிட்டு தலைக்கன்னு சொல்வார்கள். மற்ற அவ்வளவுதான் ஏறு பூட்டி என்ன ஏர்பூட்டி சரி ஆமா ஏறுன்றது எருதண்ட அர்த்தம் இருக்கு. எருதண்டா அப்ப எருது ஏறுதானே இருக்கு என்ன அதுதானோ எருது ஏர்பூட்டி பூட்டியா நிறைய அர்த்தம் இருக்கு. மற்ற ஏரோட சொல்ற சொல்லும் நிறைய இருக்கு. ஏருக்கு மாறா கதைக்கிறது ரெண்டு பேரும் ஒரே நேரம் முடிச்சிட்டீங்க. கம்பீரமா நடக்கிறதையும் சொல்லி நம்ம ஏறு நடை போட்டு நடக்கிறான்னு சொல்லி வரலாமா தாருங்க நேஸ் பேசுறா. பாமுக உறவுகளுக்கும் திரு நடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் இன்று ஏறு ஏறு என்னுடைய ஏறு இன்று 1806 ஆகிறது. ஏறு இது இடி எருது ஆண் விலங்கு இடபராசி அஸ்வினி நட்சத்திரம் என்ற சொற்களை கொண்டு இந்த ஏறு வருகின்றது. ஏறு மலை மரம் போன்ற உயரமான இடங்களுக்கு ஏறி செல்வார்கள். மலை ஏறுதல் மரம் ஏறுதல் இதெல்லாம் பல சறுக்கு மரம் ஏறி விளையாடுறதெல்லாம் இந்த ஏறு உயரமான இடங்களை ஏறி செல்வதை ஏறு என்று சொல்லுகின்றோம். பிரயாணம் செல்ல பேருந்து புகைவண்டி விமானம் கப்பலில் நாங்கள் ஏறுவோம். ஏறித்தான் அதில் நாங்கள் அதை ஏறி செல்றதையும் ஏறு என்று சொல்லுவார்கள். அடுத்தது விலங்குகளின் ஆண் இனங்கள் ஏறு எனப்படும். இடிமுழக்கத்தையும் ஏறு என்று சொல்லுகின்றார்கள். இடிமுழக்கம் ஏறு தழுவுதல், அதாவது மாடுகளை அடக்கியாலும் விளையாட்டு, அதை ஏறு தழுவுதல் என்று சொல்லுகின்றார்கள். ராசிகளில் இடபராசி இதனையும் ஏறு என்று சொல்லுகின்றார்கள். இடபராசியும் ஏறு அந்த மிருகம் பெருமைதானே ஏறு என்று சொல்லுகின்றார்கள். நட்சத்திரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரமும் உண்டு. சின்ன பிள்ளைகள நாங்க அப்பாட முதுகுல ஏறி நாங்க உப்பு மூட குதிரை விளையாடுறது முதுகுல பிள்ளைகளோட முதுகுல அண்ணமார் அக்கமாரோட முதுகுல ஏறி அவங்களை என்ன பாடுபடுத்திருப்பேன் சின்ன காலத்துல. அது மாதிரி எங்களை பிள்ளைகள் அப்படித்தான் உப்பு தூக்குங்க முதுகுல வச்சு யானை உப்பு அந்த யானை மாதிரி இருந்துட்டு மேல ஏறுவார்கள். அது என்ன விளையாட்டு அப்படி தவண்டு நாங்க போவோம் பிள்ளைகளை வச்சு ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று என்ற ஒரு பாடலும் இருக்கின்றது உங்களுடைய சைவ சமயத்துல. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல. பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மார்பட சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதியரு நாசனம் வந்த பெரும் மாலே. நன்றி நன்றி. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. நன்றி. மற்ற ஏற்றி வைக்கிற அந்த இடியேறு கட்டம் இதுபோல சிங்கம் இடியேறு போட்ட இதுபோல இடியேறுன்னு சொல்லுவினம். மற்ற அந்த குடியேற வாசிகளை இந்த குடியேற்றம் செய்கிறார்கள் குடியேற்ற வாசிகளை குடியேற்றம் செய்கிறவர்களையும் குடியேற்றதால் செய்தால் குடியேறிகள் நாங்கள் எல்லாம் வந்த குடியேறிகள் பிரான்சுக்கு வந்து குடியேறியவர்கள் வாங்க. இதுல இப்ப ஆண் மிருகங்களை விட அந்த கடல் வாழ் உயிரினங்களையும் சொல்லப்படும். ஆண் சுறா ஆண் சங்கு அதுகளையும் குறிக்கப்பட்டிருக்கு. பனை மரத்துக்கு மேறண்டு ஒன்று இருக்குது. கவரிமானுக்கும் இருக்குது. ஆணுக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏறுண்ட சொல்லில தொடங்குற சொல்லி நிறைய இருக்கு. ஏறு நடை ஏறு குதிரை ஏறு கோல் அதெல்லாம் ஏரோட சொல்லி வார சொல்லு நிறைய இருக்கு இந்த இதுல ஏறுல. ஏறுபடி ஏறுபட்டி ஏறுபட்டிக்க பாருங்கன்னு சொல்லி நஞ்சலனே
ஏறு பொழுது எழுதி போட்டு ஏறு நெட்டின்னு சிந்தனை சொல்லி போட்டு நெட்டியை பார்த்து சொல்லி வேறு நெட்டி உண்டு. ஏறுநெத்தி ஓமோ அதையும் கொஞ்சம் சொல்றேன். உயர்வான நெத்தி ஏறுநெத்தி என்று சொல்வார்கள். சிந்தனை போட்டு சிவனத்தில் ஏறுமாற செய்தார். ஏறுக்கு மாறன்னு சொல்லுங்க. அது இருக்கு. ஏறுக்கு மாறா தாறு மாறு கதைக்கணும். மாதிரி ஏறு மாறா ஏறுக்கு மாறா கதைக்கணும்னு சொன்னால் ஒப்போசிட்டா கதைக்கிறேன். ஆப்போசிட்டாக வைக்கிறது. நாளைக்கு வேறு நாளைக்கு வேறு நடை போடுங்க. இன்றைக்கு தினக்கவியை தாங்கும். நன்றி வணக்கம். பொருட்சொல் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தினக்கவி நான் எழுதி வச்சுட்டு போனான் தாரன். நான் தினமொரு பாமு கவி திங்கக்கிழமையோ நேற்று எழுதினா செவ்வாய்க்கிழமை வாசிக்கிறேன். 2142 தொற்று வைரஸ். இப்ப இங்கிலாந்துலாம் ஒரு தொற்று வைரஸ் சொல்லிட்டு நடந்து கொண்டு இருக்கு. காய்ச்சல், வைத்தாலடி, சத்தி, மனித உடலின் ஆரோக்கியம் குறைகின்றது. தொற்று நோய் வைரஸ் இப்போ உலகெங்கும் பரவுகின்றது. இலங்கையிலும் இருக்கின்றது, இந்தியாவிலும் வந்திருக்காம. இது தொற்று வைரஸாக தடிமலும் இருமலும் ஆகிறது. சில பேருக்கு வாந்தி வீதியாகவும் இருக்கின்றது. குளிர்காலங்களில் வேகமாக ஓடுகிறது. குடும்பமே பாதிக்கும் நிலையாகிறது. தடிமல், சளி, காய்ச்சல் வைரஸ் ஆகின்றது. சுவாசப்பை, சளி, மூச்சு கஷ்டமாக்குகிறது. கண்ணுக்குள் தெரியாமல் ஆட்சி செய்கின்றது. மக்களிடையே பயம் அலுப்பு காட்டி படைக்கின்றது. மருத்துவர் மருந்து இல்லை என்கின்றார். தாமே கைவைத்தியம் பலன் பெறுவர். கோடை பிறக்க சுவமம் வந்துடுமே, நாங்களும் எதிர்பார்த்து காத்திருப்போமே. கோடை வர என்ன வரும்? சுவமரம் சுவமம் வந்துடும். கோடை பிறக்க எல்லாம் போயிருந்தானே. குளிர்காலத்துல இப்ப அதிகமா இது வருது. அப்படி சொல்லி கோடை காலத்திலே நிறைய விஷயங்கள் வர, இந்த அலர்ஜிக்குகள், இந்த நிறைய விஷயங்கள் அதுலேயும் வர. சிலருக்கு அந்த ஒவ்வாமைகள் காரணம் தானே. சிலருக்கு இது சரி வரும். அது ஒவ்வாமையில நிறைய பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள் எல்லாம் வரும் நிறைய. ஜெயமலா அவர்கள் வாங்க, சொல்ல போறீங்களா? இல்லை, ஓகே. நீங்க தினக்கவி தாங்க. ஓகே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவி இன்று 556 தேயிலை தேயில்லை. தேயிலை தேயில்லை. என்னது? தேயிலை தேயில்லை. அது ஒரு இல்லைனா போட்டு வருகிறது. தேயிலை தேயில்லை. தேயிலை தேயில்லை வித்தியாசமா இருக்கு. ஓகே, தாங்க பாப்போம். மலையக மக்களுக்காக இந்த கவிதை. மலையக மக்களை தேயிலை தேயில்லை. பார்க்கும் கண்கள் எதற்கும் என்றும் பசுமை வார்த்ததே இல்லை. பார்க்கும் கண்கள் எதற்கும் என்றும் பசுமை வார்த்ததே இல்லை. பார்த்து பார்த்து வளர்ப்பவர் வாழ்வில் வசந்தம் வந்ததே இல்லை. பார்த்து பார்த்து வளர்ப்பவர் வாழ்வில் வசந்தம் வந்ததே இல்லை. வசந்தகால வாழ்க்கைக்கென்று அடிக்கல் நாட்டிய தேயிலை. வசந்தகால வாழ்க்கைக்கென்று அடிக்கல் நாட்டிய தேயிலை மிடியை தீர்க்கும் வழியை காட்ட என்றும் நினைத்ததே இல்லை. மிடியை தீர்க்கும் வழியை காட்ட என்றும் நினைத்ததே இல்லை. நாடாயிருக்க காடுகளெங்கும் நல்வழி அமைத்த தேயிலை. நாடாயிருக்க காடுகளெங்கும் நல்வழி அமைத்த தேயிலை குடிசை வீட்டை பெரிதாய் மாற்ற முனைப்பு காட்டியதே இல்லை. குடிசை வீட்டை பெரிதாய் மாற்ற முனைப்பு காட்டியதே இல்லை. இயற்கை எண்ணெயின் வரம் தேயிலை. செல்வர் ருசித்து அருந்தும் தேயிலை. இயற்கை எண்ணெயின் வரம் தேயிலை. செல்வர் ருசித்து அருந்தும் தேயிலை. உழைத்தவர் மனதில் உற்சாகத்தை என்றும் தந்ததே இல்லை. உழைத்தவர் மனதில் உற்சாகத்தை என்றும் தந்ததே இல்லை. தொல்லைகள் தாங்கி தேயிலை செடியில் கொழுந்து பறித்தார். தொல்லைகள் தாங்கி தேயிலை செடியில் கொழுந்து பறித்தார். இலைகளின் வாசம் உணர்ந்தார். ஆனால் அதன் உரிமையை, அதன் சுவை அவர்கள் உணர்ந்ததே இல்லை. இலைகளின் வாசம் உணர்ந்தார். ஆனால் அதன் சுவையை உணர்ந்ததே இல்லை. அதன் சுவையை அவர்கள் உணர்ந்ததே இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. சிவதர்சனி ராகவன் அவர்களது கவிதை இருக்கு. வணக்கம். தினக்கவி 2279 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. ஆழ்மென வெளி. அப்பப்போ தீப்பட்ட காயமாய் ஆறாது தீராத வெளிதந்து போகும். அப்பப்போ தீப்பட்ட காயமாய் ஆறாது தீராத வெளிதந்து போகும். நீராக எண்ணத்தால் நீங்கா நிரந்தரமாய் குடிகொள்ளும்.
நீராகா எண்ணத்தால் நீங்கா நிரந்தரமாய் குடிகொள்ளும். செந்நிற நீர் வடியுங்கால் சோகங்களை நிறைத்துவிடும். உரிக்கும் வெங்காயத்தோலாய் உணர்வுக்குள் இரண்டர கலக்கும். செந்நிற நீர் வடியுங்கால் சோகங்களை நிறைத்துவிடும். உரிக்கும் வெங்காயத்தோலாய் உணர்வுக்குள் இரண்டர கலக்கும். நாட்கள் செல்லட்டும் காத்திருக்க நாளும் பொழுதும் பருத்துவிடும். நாட்கள் செல்லட்டும் காத்திருக்க நாளும் பொழுதும் பருத்துவிடும். விழி நீர் விட்டு ஆற்றி விடலாமோ அழியாது அணைத்து வாழும். விழி நீர் விட்டு ஆற்றி விடலாமோ அழியாது அணைத்து வாழும். நன்றி, வணக்கம். சிறப்பு, வாழ்த்துக்கள். அனைத்து பாங்க உறவுகளுக்கு இனி உற்சாகமான பொழுதின் வணக்கம். நன்றி, வணக்கம். சிவதர்சனி ராகவன் அவர்கள், தியானரசன் அவர்கள் மற்றும் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள் தினக்கவியுடன். மூவருடைய கவிதைக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவர் இப்ப இந்த காலத்து நோயை பற்றியே கொண்டு வந்தார். எனக்கும் இருக்கின்றதை சொல்லிக்கொண்டு தேயில்லை நல்லாதான் இருக்கு. தேயில்லை நல்லா அந்த மாதிரியான கருத்தை போட்டு எழுதி இருக்கிற சிறப்பா இருந்த கவிதை. அப்படி அனிமே எழுத வரையில் எழுதிருக்கு தேயில்லை சிறப்பாக இருந்தது. ஆமா, அந்த கவிதை மற்ற சிவதர்சன் கவிதை சிறப்பாக இருந்தது. மூவருக்கும் வாழ்த்துக்கள். நோயை பற்றிய கவிதையும் சிவதர்சினி அவர்கள் என்ன கவிதை கொடுத்த தலைப்பு தெரியல. சிவதர்சினி அவர்கள் நான் கல்லுக்குள்ள போயிட்டு வர பாருங்க. இன்றைய கவிதை நடேசனக்கடையும் வணக்கம். 2029 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. ஆழ்மனது அப்பப்போ தீப்பட்ட காயமாய் ஆழமான வலி. ஆழ்மன வலியை பற்றி சிவதர்சினி அவர்கள் கொண்டிருந்தார்கள். நான் தேயில்லை பார்த்ததே இல்லை என்ற கவிதையை கொண்டிருந்தேன். மலைய மக்களுக்கு இந்த கவிதையை அர்ப்பணிக்கிறேன். இப்ப என்ன நடக்குன்னு தெரியாது, என்ன எல்லாம் செய்தி அதோட அதுக்கு பிறகு சத்தமே இருக்காது. நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் நாங்கள் பார்க்கிறோம். வாழ்க்கை திரும்ப புதுசா தானே கட்டப்பட வேண்டும். அவர்களுடைய அந்த வலிகள் இருக்குதானே, அவர்களுடைய எல்லாம் கட்டணும். மற்ற அதே இடத்துல இன்னும் கட்ட இல்லாதெல்லாம் அதே இடத்துல கட்ட இல்ல, வேலை நீ சமதரைக்கு தான் கொண்டு அதே இடத்துல கட்ட இல்லாத வீடுகள். உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அடிபட்டு மிதிபட்டு தான் இருப்பாங்க. இனி அவங்களோட வாழ்க்கை கட்டி எழுப்புறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அது கஷ்டம். இனி அதுக்குள்ள போய் இந்த எவ்வளவு கிடக்குது ஒருத்தருக்கும் இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்காமலும் இருக்கும் தானே. அதுக்குள்ள என்ன வீட்டை கட்டுறது. அது அவங்க அந்த இடத்துல ஒரு செய்தியில பார்த்துருந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி இருக்கிறதாகவும், அந்த ஆடுகள், இந்த பறவை இனங்கள், விலங்கினங்கள் எல்லாம் ஓடுபட்டு அந்த சத்தம் போட்டு ஓடுபட்டு இருக்கும். கட்டாயம் இருக்கும். அது அந்த ஒரு அமானுஷ்யமான சக்தி எல்லாரையும் உள்ள இருந்து எடுத்துட்டு இல்ல தானே. அந்த மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அமானுஷ்யமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்ற சத்தங்கள் கேட்கறது. இந்த மாதிரி குரல்கள் கேட்கும் தானே. அப்ப அதுக்குள்ள வீட்டை கட்டி கொடுத்தா நட்டு இருப்பாருல்ல, இருக்கல. அது அவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் வேணி அந்த தேயிலை பறிக்கிறாங்க. தேயிலை மனத்தை தான் அவங்க சாதிச்சு. அவங்க உண்மையான அவங்களுக்கு ஒரு அடிமட்டமான தேயிலை அவங்க ருசிச்சிருக்க மாட்டாங்க. என்ன செல்வர்கள் தான், பணக்காரர்கள் தான் அந்த தேயிலையை ருசிப்பாங்க. இல்ல அதுதான் இப்ப இந்த அதில் எடுக்கிறது. இப்ப இந்த மீன் விற்கிறது, பூ விற்கிறது எல்லாம் அவர்கள் வித்துட்டு மிச்சம் இருந்தா தானே அவர்கள் ஒரு பூ வைக்கிறதோ அது மீன் சமைக்கிறதோ அவர்கள் அதை உண்மையிலேயே அந்த ஒழுங்கான இதுகளை ரசிக்க மாட்டார்கள். தேயிலையும் அதே போல நல்லதெல்லாம் சக்க மாதிரி தான் இருக்கிறது அவர்கள் பாவிக்கிறது. நல்ல கருகரண்டு கருப்பா இருக்குமல்லோ, அதான் அந்த முதல் தரை தான் நினைக்கிறேன் நான். தூளா இருக்கும். அதுதான் முதல் தரம்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது. மற்ற ரெண்டாவது கொஞ்சம் இலையா இருக்கும். மூன்றாவது தான் அந்த கழிவா கழித்து விடுறது தான் சக்க மாதிரி இருக்கும். ஒரு கலரே அந்த ஒரு பிரவுனா இருக்கும்ல, தூள் ப்ரௌன் கலரா இருக்கும். இளமையில இருக்கும். அதுல இள மாதிரி இருக்கும். முதல் தர தேயில நல்ல வாசமும் இந்த குடிக்கிறதுக்கு இந்த அங்க சிங்கள மக்கள் சாயா கட்டி சாயமா போட்டு நல்ல வாசமா இருக்குன்னா அவருக்கு அது குடிச்சு இருக்குது அந்த தேயிலை. அது அந்த மாதிரி கிடைக்குது இல்லை. அப்படி ஒரு ருசியோட கிடைக்குது இல்லை தேயிலை. நமக்கு என்ன முதல் தரம் விற்கிறாங்க கொழும்புல போனால் முதல் தர தேயிலை விற்கிறாங்கன்னா அந்த டேஸ்ட் வராது.
விற்பனைக்கு கட்டன் கட்டன் கண்டி நீங்க அந்த தேயிலை அதெல்லாம் ஃபேக்டரியில போய் செய்தி பார்த்து குடிச்சு பாத்தீங்கன்னு சொல்லி நாங்க தேயிலை ஃபேக்டரி பார்க்க போனாங்க நிவேதியால. அப்ப அப்ப குடிக்கலாம். அங்க அந்த கடையில போய் குடிச்சு நாங்க நல்ல பால் டின் பால் விட்டு தான் அந்த சாயம் தந்தாங்க. நல்ல நல்லா இருக்கு. டேஸ்டா நல்லாவே இருக்கும். இருந்தது. முதல் தர தூள் தானே அது அது நான் ஸ்பெஷல் அதுக்கண்டே அங்க விக்குது நம்ம வண்ணா இருக்கும் அது நாங்களும் கட்டனு போய்க்கலாம் குடித்தோம்மா. நீ கட்டன்களை பார்த்தேன் நான் தலைவாக்கல் எல்லாம் அந்த இது இருக்குது இந்த தேயிலை தலைவாக்கில் சுற்றி தலைவாக்கல கேகால பக்கங்கள்ல தான் அந்த அப்ப கேகால நாங்கள் அந்த தேயிலை தோட்டத்துக்கிட்ட ஒரு ஹோட்டல் எடுத்து நின்று இருந்தோம். அப்பக்கு அந்த ஹோட்டல்ல நின்ற 2 நாட்களும் எங்களுக்கு கிடைச்ச டீ நல்ல சூப்பர் டீ ஒன்று கிடைச்சிருக்கு. டாக்கா கிடைச்சிருக்கு. நல்ல பாலும் விட்டு குடிக்க அந்த அந்த வெதருக்கு அந்த அங்கத்தி அந்த காலை நேர அந்த வெதருக்கு நல்ல சுவையா இருக்கும். நன்றி. கவி நிறைவுக்கு வருகின்றது. தேயிலை தேயில்லை. நல்ல அதை சொல்ல வலிக்கிட்ட நீங்க கட் பண்ணிட்டீங்க. நல்ல அருமையா இருந்தது. 2 பேர்த்த கவிதைகளும் இன்றைய காலகட்டத்தோட சேர்ந்து மூவர் இதுவும் நல்ல கடை ஒரு விதமா இருந்தது. கடை அப்படி இருந்தாவோட நல்ல திறமா நல்ல இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான கவிதையா இருந்தது. வாழ்த்துக்கள். உங்கள் முயற்சி தொடரட்டும். நன்றி. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். இளையவர்களும் வாசிப்பரும்பு மற்றும் உரையரும்பு சிவகாசினி வருவாரே. இன்றைக்கு பயனும் பயிரும் இல்லை. ஜெயநாதன் அவர்களது அறிவு களஞ்சியம் இல்ல விஜிதா ஆடை தான் இருக்கிறது. அது நேற்று நடத்திட்டோம். அவரு நாளைக்கு செய்வீங்க தானே ஜெயநாதன்? நாளை 10 மணிக்கு குடும்பங்கோலையும் இல்லை. அந்த நேரத்தில் ஜெயநாதன் பின்பு மருத்துவ நேரம் நாளைக்கு ஒரு நல்ல பிரயோசனமானது. நித்திரையின்மை காரணமாக ஓடுதிரிகிறவர்களுக்கான இது சொல்ல போகின்ற டாக்டர் கேட்டுக்கொள்ளுங்க. இதில் இந்த கடுக்காய் தூள் தண்ணிக்குள்ளே போட்டு குடிக்கிறேன்னு சொன்னீங்க தானே? தண்ணிக்குள்ளான்னு போட்டு குடிக்கிறது கடுக்காய் தூள் சுடுதண்ணிக்குள்ள போட்டு குடிக்கிறது. சுடுதண்ணிக்குள்ள. ஆனால் டேட் முடிஞ்சதை குடிக்கலாமா? டேட் முடிஞ்சாது தெரியல. ஒரு பாக்கெட் வாங்கி வாங்கிட்டு வந்து 24 4 டிசம்பர்ல முடிஞ்சிட்டது. இன்னைக்கு பார்த்தேன் என்னடா தொடர்ந்து நான் யூஸ் பண்ணேன். பக்கெட்ல இருந்தா பரவாயில்ல, உடைச்சிருந்தா தான் கூடாது, இருந்தா பாவிக்கலாம். ஆனா அது இதுக்கு தானே பாவிக்கிறது கூட உடல் சுத்தத்துக்கு தானே. உடம்பு உள்ள கிடக்குற குடல் உடல் சுத்தம் பாவிக்கலாம் தான் நினைக்கிறேன். அது தூள் தானே, அது மூலிகை தானே. கடுக்காய் தூள் டிசம்பர்லாம் முடிஞ்சது. இப்பதான் பார்த்தேன். அதனால கடுக்காயா இல்ல அந்த திரிபாலான்னு சொல்லி முடிஞ்சு இல்ல கடுக்காய் தூள் மட்டும்தான். கடுக்காய் அதை பாவிக்கலாம் தான் நினைக்கிறேன். அது தூள் தானே. என்ன அது மூலிகை தானே. இல்ல நீங்க ஒரு தரம் பாவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் பெருசா இதுன்னு சொன்னா. இல்ல வித்தியாசம் என்னன்னு தெரியாது. ஒரு தரம் தானே குடிச்சது. ஒரு கொஞ்சம் போட்டு குடிச்சு பார்ப்போம். கழிவு அகற்றத்தானே அது பாவிக்கிறது. எங்களோட உடல் கழிவு அகற்ற இரவுல குடிச்சா விடிய நல்ல வடிவா எல்லா கழிவும் போகும். அதுக்குதான் பாவிக்கிறது. அதுக்குதான். அப்ப நஞ்சு கிஞ்சி இல்ல தானே. இது தோல் கடுக்கா தோல் கடுக்க மட்டும்தான் நஞ்சு. அது பார்த்தேன். இதான் பார்த்தேன். ஒரு தரம் பாவிச்சுப்பட்டு அப்படி வைக்கிறான் நாங்கள். அப்போ பார்த்தா என்னடா டேட் முடிஞ்சு போயிட்டு இதுக்கு கேட்டுட்டு குடிப்போம். நேற்று இஞ்சி விஷயம் நேற்று இஞ்சி முள்ளி வரைக்கும் பச்சை கலராக வந்தது. அப்போ ஐயாட்ட கேட்டா ஐயா அவர் சொன்னார் அந்த பிஞ்சி இஞ்சி ஏண்டா பச்சையாக தான் வருமா. புதுசா புடுங்கின இஞ்சி புதுசு அது இளங்கல் இருந்தாலும் ஒருவர் தந்தவர் உண்மையில நல்ல மெல்லிசு மிதுகும். அப்போ அதுக்கு பிறகு தேனை மட்டும் குடிச்சு நேற்று சாப்பிட்டேன்னு ஓகே பிரச்சனை பயம் மட்டும் வர வித்தியாசம் போட்டு வரைக்கும். நீங்க இடக்கடை விட்டுத்தான் பாவிக்கணும், தொடர்ந்து பாவிக்காமல் 48 நாள் முதல் பாவிச்சது பிறகு 48 நாள் தான் அந்த ஒரு மண்டலம்னு சொல்லி அவங்க பாவிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு விட்டுட்டு அப்புறம் திருப்பி செய்ய. இல்ல நான் 2 மாதம் விட்டுட்டேன். அது விட்டு விட இல்ல வேற இதுகள் எடுக்கலாம். அது அப்படியே விட்டு பட்டுட்டு டிசம்பர் முழுதும் எடுக்க இல்லை நான். அப்புறம் அதை கொட்டி போட்டு இப்ப புது செய்தேன் நான். 48 நாள் கணக்கு வச்சு அவரோட நிப்பாட்டி 48 எண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு போட்டா நான் ஒரு நாளும் செய்தா தெரியும். சில நேரம் போட்டு 3 தேதி முடியுது அதுல நோட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா சில நேரம் அது மறக்கிறது தான். நான் உண்மையில் அது பிரயோசனப்படுகுது எனக்கு. 2 நாள் போன வருஷமும் பார்டர்ல இருந்தது. இந்த ஒரு வருஷம் கழிச்சு பார்டர்லாம் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கண்ட்ரோல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். சரி நீ எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டாச்சாரு தானே. அப்போ இதுவும்
உண்மையிலேயே நல்ல விஷயம். சும்மா ஒரு கரண்டி தான் நாங்கள் நிறைய சாப்பிட போகிறோம். விஷயம் இருக்கு அதுலேயும். அப்போ அது நல்ல பிஞ்சி தான், நல்ல சின்ன சின்ன இஞ்சி நல்லா இருந்தது பார்க்கவே. அங்கே அவர் லீக்ஸை காட்டுறார். இந்த லீக்ஸ் நல்லா இருக்குங்க கறிக்கு. லீக்ஸும் இது வெங்காயத்தான் வெங்காயத்தாளா பார்க்க வெங்காயத்தாளா பார்க்க லீக்ஸ் மாதிரி தெரியுது. இருக்குது இல்ல லீக்ஸ் இது லேட் இல்ல வெங்காயம் என்னது சிலவளும் கூட ஃப்ரெஞ்சில் போகிற வித தெரியா. இது இதிலும் இருக்கிறது இது வெங்காயம். ஓகே ஓகே, இது இது சரி சரி சரி. இந்த வெங்காயம் தான். பூண்டுக்கும் இருக்கிறவாணி இந்த பெரிய பூண்டுதான் இது ஆனால் வெங்காயம் தான். இது வெங்காயம் வெங்காயத்தோடய வாங்கியிருக்கிறீங்க. வெங்காயத்தோடய தான் இருக்கும். ரெண்டு போட்டு அதையும் சேர்த்து போடுங்க, நல்லா இருக்கும். சேர்த்து போட போறேன். இது தனியா வெட்டி பார்க்க லீக்ஸ் மாதிரி தான் இருந்தது தூரத்துக்கு. இந்த தும்பில மண் இருக்குமில்ல, அப்ப இதை வெட்டி கழுவி வச்சுட்டு என்னால உரிப்ப முடியும். நடுவால கீறி போட்டு கழுவும். இது எல்லாம் இதுக்கு மேல கிடந்ததெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு முதற்கட்டம் எடுத்து போட்டு இதை வச்சேன் நான் உள்ளான. நீங்க நட்டதா? இல்ல இல்ல வேண்டினேன். வாங்கினாங்க. ஒரு கிலோக்கு 2 பிடின்னு போட்டு நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடுவீங்க. ஃப்ரெஷ்ஷா தான் நான் நேற்று முந்த நாள் எடுத்துட்டு வெளி பக்கம் பெரிய இதெல்லாம் எடுத்துட்டேன். உடனே இது உள்ளான் வச்சேன்னா அதோட அது இருந்தது. நீங்க வர வைக்கிறதா? வர எண்ணெய் போட்டு கொஞ்சம் தாளிச்சு தாளிச்சு போட்டு அரிசியில எல்லாமே பஞ்சமே இல்ல. கருவேப்பிலை நாங்கெல்லாம் கருவேப்பிலை போட்டு எத்தனையோ காலம் போயிட்டு கறிக்கு. உங்களோட பக்கம் இல்ல என்ன? எங்களுக்கு இங்க கருவேப்பிலை எல்லாம் கஷ்டம் தான். உங்களுக்கு வந்து இல்லதான் நாங்கள் வந்து டிவிசருக்கு வச்சு போட்டு அந்த காஞ்சது அப்படித்தான் செய்யறது. டிவிசர்ல கருவேப்பிலை பேருக்கு போடுவோம், பிச்சு பிச்சு போடுவோம். அப்படித்தான் செய்யறது. அது முடிஞ்சிட்டு திரும்ப போய் வாங்கணும். எவ்வளவு காலம் சாட்டுக்கு தான் போடுறது. நீங்க சொல்ற மாதிரி இங்க இது கருவேப்பிலையும் அதுல கொஞ்சம் மணக்கும். அதுக்கு பிறகு மனவும் இல்லை குணவும் பேத்துறாரு போல கருவேப்பிலையை கிடைக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் இது கருவேப்பிலை இருந்தாலே சம்பல் அடிச்சு விட்டுருவோம் வாணிக்கான. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன செய்றீங்க? சம்பல் அடிச்சு விடுறேன். சம்பலா இருக்கு கருவேப்பிலை தனியாவா? தனியாவா? தேங்காய் பூ போட்டு நல்ல கருவேப்பிலை போட்டு அடிச்சு விட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் வாணிக்கா. பச்சை மிளகாய் எல்லாம் போட்டோம். ஓகே, வெங்காயம் கூட கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு தேசிக்காய் போட்டு சாப்பிடும். அந்த மாதிரி இருக்கும். சட்னி மாதிரி இருக்கும். என்ன நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல வாசமா இருக்கும். சூப்பரா இருக்கும் வாணிக்கா. வெள்ளாரை இப்போ சம்பல் செய்வோம் தானே? இல்ல வெள்ளாரை எல்லாம் நான் இலைய வெட்டி தான் செய்யறேன். நான் அரைக்கிறேன் இல்ல. பச்சையத்தை அப்படியே செய்யறேன். அரைச்சாலும் போகாது. இது மாதிரி அரைச்சு போட்டு சாப்பிடலாம். இல்ல கருவேப்பிலை எப்படி செய்யலாம்? அது பச்சையாத்த கொஞ்சம் தக்காளி பழம் இல்லாட்டி தேங்காயும் போடாம நான் செய்யறேன் நான் நினைமா. சரி, அப்ப கருவேப்பிலையும் இப்படி செய்யலாம். உண்மையில தலை முடியலுக்கெல்லாம் நல்லது தானே. கருவேப்பிலை வாங்கி வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி கருவேப்பிலையும் வதக்கி போட்டு போத்தல்ல போட்டு வச்சிருவேன். என்னத்த எடுக்கிற நேரத்துல அப்படி போட்டா அது டேஸ்ட் ஆயிடும். என்னென்ன செய்யறீங்க? வெங்காயமும் காஞ்ச மிளகாய் இருக்குதானே, காஞ்ச மிளகாய் வெங்காயம் மற்றது நச்சீரகம் பெருஞ்சீரகம் அதுகளை போட்டு வதக்கி போட்டு நல்லா வதக்கி கருவேப்பிலையும் போட்டு வதக்கி போட்டு நல்லா பொரிகிற மாதிரி வரும். அதை போட்டு போத்தலுக்குள்ளே போட்டு நல்லா இதுக்கு மூடி வச்சுட்டோம்னா கறி போடுற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டால் அது கருவேப்பிலை மனம் அந்த நச்சீரக மனம் எல்லாம் சேர்ந்து நல்ல கமகமண்டு இருக்கும். சூடுல விட்டமின்ஸ் எல்லாம் அழிஞ்சு அது நல்லது. அப்படி எண்ணெயோட சேர்த்து நீங்க இப்ப வைக்கிறது நாளைக்கு வைக்கல ஒரு மாதிரி இதா இருக்கு. நடுவில் பாருங்க முடிய மட்டும் நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா எண்ணெய் கணக்கு எண்ணெய் போடுறது இல்ல, கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி அதை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி போட்டு கருவேப்பிலை எல்லாம் பொரி விடுற மாதிரி வரும். அது முடிய மட்டும் நம்ம எவ்வளவுக்கு போய் முடிய மட்டும் பழுதா போகாம கறிக்குள்ள போடுறீங்களா? நாங்க சமைக்கிற சாப்பாட்டுக்குள்ள போட்டு போட்டு இந்த சமைக்கிற கறிகளுக்குள்ள பேஸ்ட் மாதிரி போடுறது. ஓகே, கருவேப்பிலைக்கு பதிலாக அதை தூக்கி போடுறது நல்லா இருக்கும்.
நன்றி. வாசிப்பு உரையறுப்பு வாங்க ஆத்மிகா. அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பேன் 981. நான் இன்றைக்கு கீரை வகைகளின் பெயரை பற்றி வாசிக்கப் போகிறேன். புதினா கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, குப்பை கீரை, அகத்திக்கீரை, முசுமுசு கீரை, வெந்தயக்கீரை, வெள்ளாரை. நேற்று வஜிதாட நிகழ்ச்சியில் எல்லா கீரையும் செய்தோமே. டீச்சர் வந்து கொடுத்துருக்கேன். நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ வாங்க நான் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காட்டுகிறேன். ஸோ காவலரே காவிய நீரும் கையில் தனிச்சிலம்பும் மடிப்போல வடிவம் கொண்ட ஒருத்தி வந்திருக்கிறார். உண்மை சண்டிக்க என்று உமது மன்னரிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். நீதியை இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவல்லவன் கரிகால் சோழனது பூம்புகாரை என்று ஊர் பெருவணிகன் மாசாட்டூர் வணிகனின் மருமகள். எனது பேர் கண்ணகி. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து சொல்லுங்க. வணக்கம். இன்றைய வாசிப்பு 189. நடக்கு கிளிய பற்றி சொல்ல வாசிப்பு செஞ்சு காட்ட போவேன். கிளி பச்சை நிறம், கிளியின் சுண்டு சிவப்பு நிறம், கிளி குண்டில் வாகும், கிளி பேசும், கிளி கீ கீ என்று கத்தும், கிளி பழங்களை விரும்பி உண்ணும். நுக பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். பச்சை கிளியே வா வா வா. அனைவருக்கும் இன்று உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பு 980. நான் இன்றைக்கு மரபத்தோடு வாசிக்கப் போகிறேன். நாவை அடக்கு, எதுவும் பேசாமல் இருத்தல், மனப்பாரம் மிகுந்த கவலை, விட்டு 1 துண்டு 2 மிகவும் கண்டிப்பாக இருத்தல், கதை கட்டி விடுதல், தவறான விடயத்தை பரப்புதல், பாடல் நீர் கிடைக்காத ஒன்று, கதை வளர்த்தால் பேச்சை விடுத்து. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இன்சொல் பற்றி வாசிக்க போறேன். நாம் எப்பொழுதும் இனிய சொற்களையே பேச வேண்டும். இனிய சொற்கள் என்றும் இன்பம் பயப்பன. கடும் சொற்கள் எப்பொழுதும் துன்பத்தையே தரும். பேசிய சொல்லையும் வீசிய அம்பினையும் எம்மால் எப்பொழுதும் திரும்பி பெற முடியாது. இதனாற்றான் வள்ளுவர் நாக்காக என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் எங்கள் வாயில் இருந்து வரும் சொற்கள் எம் குழந்தையை ஐயப்பட வைத்து விடும். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் நன்றி, வணக்கம். வாசிப்பரும்புடன் செல்வோம். உரையரும்புடன் மன்னப்புடன். அமிர்தன் 2027க்கானது தரையில் 26 தான் வந்தது. 27ஆம் ஆண்டு இன்றைய வரையில வாடிய கொஞ்சம் மேலாது. அப்ப அவர் விடிய தேவைன்னா விடிய மேலாத அப்ப போயிட்டார். நேரம் ஆயிட்டது, போயிட்டார். நன்றி. அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய ஒரு 968. நான் இன்றைக்கு எனக்கு கிடைச்ச 2 கப்ஸை பற்றி சொல்ல போறேன். இது 2 தங்கம் மாதிரி தான் இருக்கு. தங்கம் இல்ல. ஒன்று எனக்கு திருக்குறள் போட்டியில முதலாவிடம், அது பாடசாலை மட்டத்தில் செஞ்சுதான் நான் முதலாவிட விடுத்ததா. அப்ப இந்த கப் கொடுத்திருக்கீங்க. அதில் ஒண்ணு இல்லை. இப்ப இந்த கப்பை பாருங்க. இது எனக்கு வந்து பொது தேர்வுல எழுதி நான் இப்ப ஆண்டு 2 படிக்க இந்த பொது தேர்வு அதுக்காக எனக்கு இந்த தங்கம் போல இருக்கிற ஒரு நிலவுக்கு இருக்கிற ஒரு கப் கிடைச்சது. இது எங்களோட
பொங்கல் விழாவில் தான் கிடைச்சது. அது எங்களோட பள்ளிக்கூடத்தால நடாத்தப்பட்டது. அதாவது இந்த கப்பில் வந்து நான் அதித்திரன் எடுத்திருக்கிறேன். இதே மாதிரி மிகுதிரன் எடுத்திருக்கேன், திறன் எடுத்திருக்கேன். அது நான் எடுக்கல. இப்போ நான் வந்து படிவெல்லாம் எழுதுகிறேன். அதனால தான் எனக்கு இந்த கப் கிடைச்சது. என்னை வாசிப்பதற்கு உற்சாகப்படுத்தின மாமாவுக்கு மிக்க நன்றி. அதனால் தான் இந்த அதித்திறனை எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அதுக்கு இப்போ வந்து இந்த வெள்ளை இதை பற்றி தான் சொல்ல போச்சு. இது வந்து ஒரு பொட்டு மாதிரி நீட்டாக வந்து லிக்விட் பொட்டு. அதுதான் இது வந்து நாங்கள் வந்து வெனிசன்ஸில் வாங்கினாங்க. இது வந்து வெனிசன்ஸில் 50p நினைக்கிறேன். இது வந்து அம்பார் என்று சொல்லி ஒரு கம்பெனியால் செய்யப்பட்டுள்ளன. இது வந்து கும்கும் என்று சொல்லி குங்குமம், வெள்ளை குங்குமம். ஆனால் லைக் இது வந்து எப்படி சொல்கிறது, குங்குமம் சோப்புதான் லைக் மரூன் கலர். ஆனால் லைக் இது வந்து குங்குமம் தான் சொல்லியிருக்கு. குங்குமம் தான் கூப்பிடுவாங்க நினைக்கிறேன். இது வந்து வெள்ளை பொட்டு விருப்பம் வேணால் நீங்கள் போடலாம். ஸோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போடுறது வைக்கிறது இப்படி தான் இருக்கும். இது வந்து கூடுதலாக வந்து வெள்ளை ரெட்டில், மரூன் ரெட்டில், சும்மா ரெட்லேயும் நீங்கள் வாங்கலாம். இன்னொரு பெரிய இதுவும் இருக்குது, பெரிய பொட்டல். உங்களுக்கு கூட பாய்க்கிறண்டா இன்னொரு பெரிய பொட்டலும் வாங்கலாம். உங்களுக்கு நோயம்பிச்சுக்கான அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்று ஒரு 1967 நன்றி. சாரி ஓகே. எனக்கு கிடைச்ச இந்த சான்றிதழை பற்றி சொல்ல போகிறேன். இது இங்கிலீஷில் சர்டிஃபிகேட் சொல்லுவீங்க, ஃப்ரெஞ்சில் அதே மாதிரி 2024 காட்டுறேன் சர்டிஃபிகேட் சொல்லுவீங்க. இது வந்து எனக்கு மாவீர நினைவாக நடாத்தப்பட்ட ஆனா பிரிவில் ஓவிய போட்டியில் பங்கு பற்றியமைக்காக. நான் வந்து ஓவிய போட்டியில் வந்து 2024 இந்த படம் கீறினார். அதனால் எனக்கு கிடைக்கிற இடம், அதுக்கு எல்லாருக்கும் இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தது. ஆனால் இடம் பெற்றவை வந்து மாவீரனால் கொடுத்தவ. ஆனால் இது வந்து எங்களோட பள்ளிக்கூடத்தால் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கொடுத்திருக்கீங்க. 2 வருஷத்துக்கு சர்டிஃபிகேட். இதோட சின்னம் தான் இது. ஓகே. தமிழ் தேசிய மாவீரர் நாள் என்று எழுதியிருக்கு. அது வந்து மாவீரனால இது செஞ்சவா. ஆனால் இது உங்களுக்கு பிடிக்கல. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். இந்த ஒரு 443 நான் இந்த கப்பை வச்சு சொல்லுவோம். இந்த மெடலையும் இந்த கப்பு எங்களோட தமிழ் பள்ளிக்கூடத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. அதுவே எனக்கு இதுகள் வந்துருக்குது. இது எனக்கு ஓவியத்துக்கும் பேச்சுக்கும் இதை தந்திருக்கிறேன். இது திருக்குறளுக்கு இது கிடைச்சிருக்குது எனக்கு. இந்த இந்த மெடல் இப்படி இருக்குதுன்னா எங்களோட நாட்டுக்கொடி மாதிரி தான் இருக்குது அந்த மெடல். இங்கே போல செண்டும் இருக்குது. இங்கே பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அக்காக்கும் செண்டு கப்பும் ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு மெடலும் கிடைச்சிருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் இந்த சிக்கன் பர்கர் பற்றி சொல்ல போகிறேன். அதில் பிளேட்டில் சிக்கன் பர்கர் போட்டிருக்குது. அதில் வந்து நான் வீடியோவில் அதில் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் அது கோழியும் அந்த சோஸ் தயவு செய்து இந்த ஓகே நான் சொல்ல இல்லை. ஓகே வாங்க, வணக்கம். தட்டு கொடுப்பு தாங்கோ. தேவை இல்லாமல் இந்த இசையன் போடுறாரு. உண்மையில வழங்க இல்லை. வீட்டுக்குள்ள வச்சு இல்லை. அவர் இந்த 30 இந்த சனிக்கிழமை சந்திப்போம். அவள் வருவாங்களோ தெரியல. வந்தால் நான் சொல்கிறேன். நல்ல நல்ல விஷயங்களை தான் காட்டுறாரு. ஆனால் அந்த மியூசிக்கை போட இல்லை, அது அவராக போடுறாரு தேவை இல்லாமல். சரி, ஏன் ஒரு தரம் சொல்லாம கொள்ளாம அப்படி செய்யறாங்க. வேற வேற பிள்ளைகள் அப்படி செய்து அதை பார்த்து செய்தா பரவாயில்ல. பாக்குற இல்ல
ஒரு தரம் சொல்லாம பிள்ளை அப்படி செய்யுது கதவை போட்டு கொண்டு அம்மாவும் பார்க்கறது இல்லை, பிள்ளையும் பார்க்கறது இல்லை. அப்போ யார்கிட்ட நாங்கள் சொல்கிறது? இப்போ இந்த 32 அவர்கள் நிகழ்ச்சி இருக்குது, வந்தால் வருவாங்க தெரியல, வந்தால் நான் தாக்கிட்ட ஒரு தரம் சொல்லிட்டேன். இனி இதுக்கு மேலே நான் சொல்லல. வாசி பரம்பும் இப்போ நாங்கள் பார்த்தோம் தானே என்ன நடக்குதுன்ட்டு. அதே புத்தகம் தான் வச்சுக்கிறாரு இன்னும். ஓ இல்லை புத்தகம் அதான் புத்தகம் வைக்கிறோம் இல்லை, அந்த கிளவர் தன்மையை பார்த்தீங்களா தானே, பழச வாய்ச்சி போட்டு இதுகளை செய்யறாரு அந்த எழுத்துக்களை அண்டையிட்ட போட்டு அந்த அந்த இதுகளை இல்லை அது செய்யறாரு. அது பொய்யல்லோ, நல்லா அதை நாங்கள் வாசிக்கிறது ஊக்குவிக்க கூடாதானே, பழச செய்து போட்டு இந்த இதுகளை போடுறது அது ஊக்குவிக்கிறோம், அது பொய், அது பிள்ளை. சரி பார்ப்போம், சனிக்கிழமை வந்தாலும் சொல்கிறேன்னு இல்லாட்டா அப்படியே தொடரட்டும். ஆனால் பாவம் ஊக்கத்தோட செய்கிறேன். மற்ற பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு கண்டு மாமாவை கண்டுட்டு போன மாமாக்கிட்டே வந்து கலை சொல்லாத பிள்ளைய, இவர்களுக்காக நாங்கள் ஃப்ளைட் எடுத்து போய் அவர்களுக்கு விழா செய்து போட்டு வந்தோம். அப்படி இருக்க இந்த பிள்ளை செய்யறதுக்கு நாங்கள் அதை உண்மையிலே வாழ்த்த சொல்லணும். சரி வாங்கோ, வணக்கம். நல்லா அழகா இருந்து வாசிக்கிறாரு. இந்த வயசு வந்து மீசையெல்லாம் வந்துட்டுது அவருக்கு, ஆபீஸுக்கு இல்லை வயது அவர்களுக்கு நல்லா வளர்ந்துட்டாரு, வயது வளர்ந்துட்டாரு. 2 அண்ணாக்கள் இருக்கு, அவர்களுக்கும் வயதுதான். ஓ 2 அண்ணா 3 படியாங்கள். இன்றைக்கு ஆக்கங்கள் வந்த 4 சிறப்பான வாழ்த்துக்கள். அவர்கள் பரிசெல்லாம் கிடைச்சிருக்குது. அத்மிகாக்கும் அமிர்தனுக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். அதான் இதுல அவரே சொல்லி இந்த அப்படி வந்துதான் தங்களுக்கு இப்படியான ஆர்வம் வந்தது, படிப்புல திறமை வந்தேன்னு சொல்லி அதண்ட உண்மைதான், 100க்கு 100 சொல்லலாம். என்ற அந்த ஆர்வம் இருக்கிறபடியா தான் அந்த பிள்ளைகள் அங்கேயும் தாங்கள் முன்னுக்கு வரணும்னு சொல்லி நின்றுலாம் செய்யணும். நல்ல முதல் பரிசு எல்லாம் எடுத்திருக்கிறான். சிறப்பான வாழ்த்துக்கள். அமிர்தனுக்கும் வாழ்த்துக்கள், அவருக்கும் வாழ்த்துக்கள். மற்ற வாசி பெரும்பும் தந்திருந்த ஒரு வாசி பெரும்புல கொஞ்சம் சோகமாயுதுன்ற மாதிரி இருந்தது ஆத்மிகா. என்ன தெரியல, ஒன்று நல்லா இருந்தது, மற்ற ஒன்று சோகமா செய்ய மாதிரி மற்றது. ஆமா, மற்றும் இவர் தரணிக்கா கலக்கி விட்டார் அந்த மாதிரி. அப்ப இதே மாதிரி இவர் மற்றதே நல்ல வடிவா ஆயத்தப்பட்டு அவசரப்படாம செய்யலாம். நல்ல வடிவா இருந்தது இன்றைக்கு. என்ன அப்படியே அதே மாதிரி ஒவ்வொன்றையும் தான் யோசிச்சு இதே மாதிரி தான் செய்யணும்னு செய்யலாம். ஒரு பிள்ளையும் உச்சரிப்பு நல்லா உச்சரிப்பு தான் அந்த நாடக பாணியில நல்லா இருந்தது. அதான் நல்ல வடிவா சொல்லி இருக்கிறார். அந்த பாடமாகினாலும் அதே மாதிரி மற்றது வாசிக்கே நல்ல 1க்கு 4 தரம் வாசிச்சுட்டு திருப்பி வாசிச்சா நல்லா தான் பெருமை போகும். அவர் அதை செய்தாருண்டா இன்னும் நல்லா இருக்கு. மற்ற ஒரு எறும்பு தந்திருந்தார்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வணக்கம் மணி. கருணையாக வாழ்த்துக்கள் கூறணும். பொன்மாலை பொழுதுலாம் சிறப்பாக தான் செய்திருந்தா, அதுலேருந்து தான் கொஞ்சம் தானம் கொஞ்சம் வளர்ந்துட்டு ரெண்டு எண்ணம் வந்தோரியா உற்சாகமாக வாசிச்சிருந்தா. இப்படி இவர் நாளும் வாசிக்கணும் வரவேற்று கொண்டு அடுத்து அத்மியாம் அமுதனும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் போட்டி இதுகளெல்லாம் பங்கு பெற்றி பரிசுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வலு சந்தோஷம். உண்மையாக 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை. சின்ன பிள்ளைகளாக இருந்து இதிலே வளர்ந்தது என்று தான் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். உண்மைதான், நாங்களும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். என்ன மாதிரியே தொடங்கினார் சின்னல்ல, இப்போ எவ்வளோ தூரம் கட்டித்தனமாக வாசிக்கிறார். யோசித்து மீறலை பற்றி சொன்னார், இந்த புரிபனை பற்றி பற்றி சொன்னார். மற்றது அந்த எடுத்த பரிசை காட்டினார். அப்படியெல்லாம் சிறப்பாக ஒன்று அவ காட்டி தந்த சின்ன பிள்ளையாக இருந்தாலும் மிக உற்சாகத்துடன் அந்த சந்தோஷமாக அதில் பெற்றுக்கொண்டதை எங்களுக்கும் காட்டி சந்தோஷப்பட்டால் நாங்களும் சிறப்பான வாழ்த்துக்களை இருக்கிறோம். இதில் இருவரும் சிறப்பாக வளரணும். அது பெற்றோருக்கும் நாங்கள் இருக்கணும். முதலாவது நாங்கள் பாமத்துக்கு நன்றி. அவர்கள்லாம் இந்த அத்திவாரம் போட்டு விட்டார்கள். உதவி செய்து கொண்டு அவர்களை வளர்த்து கொண்டு இருக்கிற அவர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, மற்றது அமீரன் நல்லா வாசித்திருந்தார், நல்ல செய்திகளை தந்திருந்தார். 4 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றி குறிக்கொள்கின்றேன். மாணி மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் ராஜினி. பாமகத்தின கதை தந்த 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். வாசி பெரும்பூதியரங்கு தந்தவருக்கும் வாழ்த்துக்கள். நானும் தரணிக்காவை பார்த்துருந்தேன். உண்மையிலே இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் 4 பேருக்கும் சிறப்பான வாழ்த்து. நன்றி, மிக்க நன்றி. எறும்பு வாசை பெறுவது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அத்மிகா அமிர்தன், தரணிகா, அனீஷ் 4 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். முன்னேற்றம் காணுகின்றோம். மகிழ்ச்சியாக இருந்து தரணிகாவில நன்றி. தொடர்ந்து வாருங்கள் அப்படியே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம் மாணியக்கா. உயரும் வாசி பெறும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதே 2 வருஷத்தாலும் அந்த இது சர்டிபிகேட்டை கொடுத்தவர் முந்த நாள் தான் கொடுத்தவர்.
சித்திரை போட்டியா இந்த வருஷத்தான் கொடுக்கல, போன வருஷத்தான் தான் கொடுத்திருக்கிறான். அதான் அவ அதை காட்டி சொன்னா. மற்றது 2 பேருக்கும் கொஞ்சம் காய்ச்சலும் தடிமனும் பண்ணியிருக்கா. போன வருஷத்தான இல்ல, அதுக்கு முதல் வருஷத்தான, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொடுத்தது 24. 2024. அதான் போன வருஷம் முதல் வருஷத்தான். முதல் வருஷத்தான் போன வருஷத்தான் கொடுக்கல இன்னும். அது நீ அடுத்த ஆங்காளி வருஷமா இருக்கும். 2 வருஷம் தாண்டி டேக்ஸ் கட்டுறதும் அப்படித்தானே. 2023 2024 கட்டி முடிக்கலாம். இந்த 2024 2 வருஷத்துல அது மாதிரி தான் பரிசுகள். ஆனால் இது மட்டும் கொடுத்த இந்த ஆண்டுக்குரிய எக்ஸாம் இது மட்டும் வந்துடும். அந்த கப்பல் தான் வர பின்னும் இதண்டு. ஓகே, அதான் 90ல இருந்து 100க்கு எடுக்கிறவங்க தான் அந்த அதிதரன். அப்படித்தான் இங்க முறையில் வேற, இங்க வேற, இங்க எங்களுக்கு இங்க வேற. இங்க 90ல இருந்து 100க்குள்ள, அடுத்த 89ல இருந்து 90. 6-5 சொல்லுவீங்களா இருக்கும் என்ன சீசல வர்றது. ஒண்ணும் அடைய வைக்க போவாதானே வந்துருந்தானே கப்பு. தங்க மாதிரி தானே சொன்னார். ஆனா அவர்களுக்கு உடனே கொடுக்குறோம். அந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சா உடனே இந்த பரிசுகளை வாங்கி அதை வெற்றிகரமாக உண்மையில சந்தோஷமாக சொல்ற குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரே ரொம்ப வாசி பெரும்பட தொடர்கின்ற நால்வருக்கும் எனக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அதாவது அந்த அகத்திக்கீரை என்னங்க அந்த ஒரு எழுத்து மாறினாலே பாருங்க அந்த அகதிக்கீரைன்னு வந்துடுமே. இல்ல அதுதான் நான் இப்ப அடுத்த நிகழ்ச்சிக்கு அடுத்த கிழமைக்கு எடுத்துட்டேன். இப்ப அகத்தி ஒரு எழுத்து மாறினாலும் அந்த சொல்லு அகதியாகுதாண்ட கீரை அகதியா போயிடும். ஆமா ஆமா, நாங்க தான் அப்படி என்ன அது நான் சும்மா நான் சொன்னேன். நல்ல அழகா வாசிச்சார்கள், வாழ்த்துக்கள். அவரை முழுமையா சொல்லி தொடங்கிட்டு டக்காண்டு மாத்திட்டேன். சரி, ஆமா ஆமா. அக்காவை பார்த்து தம்பியும், தம்பிய பார்த்து அக்காவும் இந்த முன்னுக்கு வரணும்னா அந்த ஆர்வம் இருக்கு. என்ன அது வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு ஆள் நல்ல மாதிரி பரிசல் எடுத்தா உடனே அடுத்த ஆளுக்கும் அந்த ஊக்கம் வேறு. முந்தி கொஞ்சம் போட்டி இருந்தது 2 பேருக்கும். அவன் எடுக்கக்கூடாத மாதிரி. ஆனா இப்ப எல்லாம் எக்ஸாம் போயெல்லாம் அன்றைய தம்பி வடிவா வாசிச்சு செய் தம்பி, வடிவா செய்யணும் என்று சொல்லி விடுறா. அப்ப சொல்லி ஆனா முந்தி கொஞ்சம் அந்த போட்டிய தம்பிக்கு கிடைச்சிட்டா கொஞ்சம் கவலைப்படுறோம். நானே உங்களோட தம்பி தானே, தம்பிக்கு இன்னும் நீங்க என்கரேஜ் பண்ணணும் மொழியா இது பண்ணக்கூடாது. உங்களோட மாதிரியே வரும் அத்மிகான தம்பி அதாலதானே செய்கிறாரு சொல்லினா அப்ப உங்களுக்கு தானே சந்தோஷம் தம்பி கிடைச்சாண்டு. சரியா, நன்றி நன்றி. உங்களுக்கு வீட்டுக்கு துப்புரவு காலத்தை வேணா கூப்பிடுங்க. அங்க வேற காலை பெரிய ஒரு ஆயுதத்தோட இதத்தான் சொல்றது. தான் போக இடத்த காணமா மூன்று எண்ணத்தோட நடுகாலம் இதை பார்த்து பார்த்து நாங்கள் கண்ணோட பார்த்து சிரிக்கிறேன். தான் போக இடத்த காணமா குழப்படி செய்தா இப்ப இதுதான் வேற மாட்டேன் ஒரு காட்டுற வட்டி காட்டுறேன். எல்லாம் எடுத்து என்ன செய்யுது அதுதான் பிள்ளைக்கு அழகு. அதான் ஆக்டிவான பிள்ளைக்கு அழகு. பிள்ளைன்னா கையில மட்டும் போன் கொடுத்துடாதீங்க. இப்ப பிள்ளை ஆக்டிவா இருக்கிறதுக்கு அது மட்டும் கொடுக்குறேன் இல்ல, இதான் சான்றிதழ். சரி, நன்றி. நல்லா கூட்டி பெற்றுக்குங்க. முடிஞ்சா இங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. நாங்க பே பண்ணுவோம். உங்களோட அம்மா பே பண்ண மாட்டோம். நாங்க கொஞ்சம் காசு ஒரு பார்ப்போச்சுக்காச்சும் காசு தாரோம். நன்றி நன்றி. சிறப்பு. சிவசினி ரெடி தானே?